எனக்குள் நான். பண்பலை நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இப்போது கேட்கலாம் எனக்குள் நான். தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் இது காற்றோடு கலந்து காதோரமாய் சுகம் சேர்க்க காத்திருக்கிறது. வாரம் ஆரவாரம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒவ்வொரு வாரமும் மன ஆளுமைகளை தேர்ந்தெடுத்து அந்த ஆளுமைகள் தன்னை தனக்குள்ளாக தேடி கண்ட உண்மைகள் அனைத்தும் காற்றலைகளில் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. நேர்களே, உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இதோ இன்றும் உங்களுக்காக. வாருங்கள், எனக்குள் நான். இந்த எனக்குள் நான் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் வந்து போகும். ஏன் அப்படின்னு சொன்னா, தன்னை தனக்குள் தேடணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு மிகச்சிறந்த கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, மனம் அதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும் அப்படின்னு ஒரு சொல் உண்டு. அது உண்மைதான் இல்லையா? ஏன் அப்படின்னா, அடுத்தவங்க சொல்லி அறியறதை விட நமக்கு நாமளே உள்நோக்கி தேட ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா அதுல கிடைக்கக்கூடிய விடைகள் அப்படின்றது ரகசியமானதுன்னு சொல்றதை விட இன்பமான ஒன்றும் கூட. அப்படிதான் ஒவ்வொருத்தரும் தனக்குள்ள தேடி தனக்குள்ள நிறைய கேள்விகளை கேட்டு கேட்டு அதுக்கான பதிலை கண்டுபிடிச்சு இது எங்கேயாவது பகிர மாட்டோமா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல, அதுவும் இப்படி ஜனரஞ்சகமான ஒரு ஊடகம் வாயிலா பகிரக்கூடிய அந்த ஒரு இன்பம் அப்படின்றது அலாதியானது. வாங்க, இந்த வாரம் யாருடைய தேடல் பகிர்வு வானலைகளில் வலம் வர இருக்கிறது? ஆர்வமாக காத்திருக்கும் நேர்களே, இது உங்களுக்காக. இன்று நம்மோடு ஊடகவியலாளரும் பன்முக கலைஞருமான, இப்படிலாம் சொல்றதை விட்டுட்டு ஒரு பாட்டி வைத்தியம் சொல்ல வந்திருக்காங்கம்மா ஒருத்தவங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடியதுல என்னதான் நம்ம பாட்டிகளை கொஞ்சம் போட்டி போட்டு ஒதுக்கி வச்சாலும் கூட பாட்டி வைத்தியத்தை நம்மளால ஒதுக்கி வைக்க முடியாது. அப்படி ஒரு அருமையான பாட்டி வைத்தியம்ன்ற ஒரு அடையாளத்தோட நம்ம எல்லாருக்குமே மிக பரிச்சயமானவங்க. ஆனா அது மட்டுமே அவங்களுடைய அடையாளம் இல்லை அப்படின்றத சொல்றதுக்காகவே கூட இந்த நிகழ்ச்சின்னு சொல்லலாம். ரேவதி சங்கரன் அம்மா தான் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அம்மா, விவத் பாரதி தமிழ் பண்பலையின் சார்பாக உங்களுக்கு அன்பான வணக்கங்களும் வரவேற்பும். வணக்கம், ஆசிகள் எல்லோருக்கும். அருமை அருமை அருமை. அதுதான் உலகம் யாவையும்ன்ற மாதிரி சொல்லிட்டேங்க, எல்லோருக்கும் ஆசிகள் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப மகிழ்வா இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, எப்பவுமே ஒரு வயது அப்படின்றது ஆண்டுகளை கணக்கிடுவது மட்டுமல்ல, அனுபவங்களை கணக்கிடுவதுன்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட நான் ரெண்டையுமே பாக்குறேன். என்ன, என்னை வயசானவன் சொல்றியா அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை தெரியும். அப்படி இருக்காது. ஏன் தெரியுமா? வயசு ஆச்சுங்கிறத நான் ஒரு நாளும் ஒழிப்பதில்லை. ஓங்கி ஒலித்து கொண்டிருக்கிறீர்கள். காரணம் இயற்கை. சின்ன வயசுல உனக்கு என்ன வயசுன்னு 6 வயசு அப்படிம்போம். இப்ப கேக்குற போது எனக்கு 82 நான் நடுங்க மாட்டேன். 82 1942 பிறந்தா இப்ப 82. அதனால என்ன, இந்த 82 வயதின் அனுபவ பகிர்வு தான் இந்த எனக்குள் நான் நிகழ்ச்சியில உங்களுக்காக நாங்க கொடுக்க போறோம். இப்போ உங்களுக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிருக்கும், 82 வயசு அப்படின்னு சொல்லும் போது எத்தனை கேள்விகளுக்கான பதில் அவங்க கிட்ட இருக்கும் அப்படின்றது. அந்த பெட்டகத்தை அப்படியே கொஞ்சம் திறந்து பார்க்கலாமா? கலை அது எப்படி ஆடல் கலை தேவன் தந்ததோ, தேடல் கலை அதை விட பெரிய விஷயம். ஆனா உங்ககிட்ட நிறைய கலைகள் இருக்கு. நிறைய, 1 2 இல்ல. பாட்டு பாடுறீங்க, டான்ஸும் ஆடுறீங்க, நிறைய நடனங்களோடய அந்த வயசுல இருந்தே இல்லையா? அது இருக்கு. தொகுப்பாளரா இருக்கீங்க, கதை சொல்றீங்க, ஆன்மீகம் பேசுறீங்க, நடிப்பு நான் அதுவும் யார்கிட்ட, கேபி சார் கிட்ட இல்லையா? அந்த நடிப்பெல்லாம் சொல்லி தெரிய வேண்டியதே இல்லை. இத்தனை கலையும் உங்ககிட்ட இருக்கு. அதனால இந்த நிகழ்ச்சியை எப்படி தொடங்கலான்னு பார்க்கும்போது ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. கலை வந்த விதம் கேளு கண்ணே அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட கேட்குறேன், இந்த கலை எப்படி வந்துச்சு உங்களுக்குள்ள? இந்த கலை ஐ திங்க் ரொம்ப சின்னவளா இருக்கும் பொழுதே, எப்போ எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளாவே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல வருமே அந்த மாதிரி, அதுதான் கேட்குறேன். அப்போல இருந்து வுட்வர்ட்ஸ் கிரைப் வாட்டர்பாங்களே. 2-3 வயசு இருக்கும் பொழுது என்னுடைய அம்மா அப்புறமா சொன்னாங்க. அப்பதான் ஸ்ரீவள்ளின்னு ஒரு படம் வந்திருந்தது.
அதுல டிஆர் மகாலிங்கம். ஆமா ஆமா அந்த காலத்துல என்ன பின்ன எப்படி சிவாஜி படம் இல்ல அதுல அவங்க வந்து கொஞ்சு கிளி குருவி மைனாவே கூட்டமாய் இங்கே வராதே சோ சோ அப்படின்னு பாடுவாங்களாம். அதை வந்து நான் வீட்டில் மை சிமிழ திறந்து சினிமாவில் நடிகர்லாம் எப்படி இருப்பாங்க இப்படி மையெல்லாம் பூசிக்கிட்டு நான் அந்த துண்டை அப்படியெல்லாம் மேலே போட்டுக்கிட்டு வந்து ஆடுவேன் நான் இந்த பாடி. அப்போ அம்மா பெரியப்பா நாங்கள் கூட்டு குடும்பமா. ஐயோ அது வெக்கமே தெரியாத வயசு. இன்னி வரைக்கும் அப்படிதான் இருக்கேன். நடு ரோட்ல நின்று ஆடுன்னு கூட ஆடுறேன். காரணம் உனக்கு அது மகிழ்ச்சி தருகிறதா, அப்ப அது எனக்கு மகிழ்ச்சி. அப்பா எல்லாரும் கை தட்டினா ரொம்ப பிடிக்குமா, போய் இன்னொரு துண்டை எடுத்து வேற மாதிரி தலையில போட்டுட்டு அயலோட்டும் பெண்ணேன்னு வருவேனா. அம்மா சொல்லுவாங்க உனக்கு கிராஸ்பிங் ரொம்ப நல்ல பவர், ஒரு தரம் கேட்டா அப்படியே பாடுவ. அப்புறம் எல்லாரும் கை தட்டின உடனே சமையல் மாமி டிரைவர் எல்லாரும் வரணும். எனக்கு அந்த ஹால் நிரம்பி மக்கள் உட்கார்ந்து இருந்தா என்னை பிடிக்கவே முடியாதான். இன்னைக்கும் அந்த மைச்சிமிழை தொடர போது என்ன நினைக்கிறேன், எல்லாருக்கும் எதுலெல்லாமோ ஆசை, உனக்கு இந்த மைச்சிமிழில் என்ன இவ்வளவு ஆசை. ஆனா அதுதான் உங்களை ஆரம்பத்துல இருந்து உங்களை ஆட்கொண்டிருக்கு இல்லையா? ஆமா. இப்போ என்னோட பாட்டு வைத்தியத்துல ஒரு வெள்ளைக்காரி வரா மாதிரி நானா இமேஜின் பண்ணிக்கிட்டு அவ வந்து கேக்குறா, ஐ வாண்ட் டு நோ அன் ஈஸி வே டு மேக் காஜல் அப்படிங்கும். நானா இதெல்லாம் கற்பனை தான். அவளுக்கு ஒரு சோஃபின்னு ஒரு பேர் கொடுத்து, அவ ஏன்னா சோப்பா இருக்கால அதனால அவ சோஃபி அப்படின்லாம் நானே பேசிட்டு ஒரே ஒரு பாதாம் பருப்பு எடுத்து ஒரு நல்ல முள்ளுக்கரண்டியில குத்தி நெய் விளக்குல ஏத்தி சுட்டு அந்த புகைய நீங்க ஒரு ஸ்பூன்ல பிடிச்சு துளி நெய்யை தொட்டு அப்படியே எட்டிங்கன்னாக்கா பச்சை பிள்ளைகளுக்கு அதை விட நல்ல மை கிடைக்காதுன்னு. என்ன அதுக்கு ரெஸ்பான்ஸ் தெரியுமா? கடவுளே இவ்வளவு சீக்கிரமா மை பண்றதுக்கு இப்படி ஒரு அப்பத்தா சொல்லித்தராங்களே, இவ்வளவு நாள் எங்க இருந்தாங்கன்னு. பாட்டிமார்கள் இல்லாத குழந்தைகளுடைய ஏக்கத்தை தீர்ப்பதற்காகத்தான் எனக்கு இவ்வளவு நாள் ஆயுசு போட்டிருக்கிறான் என் முருகன். குடும்பத்துல இருந்தா கூட அதிகபட்சம் வந்து 16 பெற்றுங்கிற மாதிரி ஒரு 4 பிள்ளைங்கன்னா ஒரு 16 பேரும் பேத்தி வேணா இருந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு எத்தனை பேத்தி பேரன் வாஸ்தவம் அத்தனை பேருக்கும் அது பயனாகுதுங்கிற பொழுது வேற எதற்காகவும் இல்லை. இந்த ஆக்கையால் பயன் என்ன, அரண் கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி என்னாத இவ் ஆக்கையால் பயன் என்னன்னு அவர் சொன்னார் திருநாவுக்கரசர். நான் சொல்றேன் ஆக்கையால் பயன் என் மூளைகளெல்லாம் ஒழுங்கா வேலை பார்க்குற போது தெரிஞ்சது எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு போகல அப்படி நான் என்னையே சொல்லிப்பேன். மகிழ்வித்து மகிழ்தல் அப்படின்றது அதுதான் உலகத்துல மிகச்சிறந்த ஆனந்தம். அந்த ஆனந்தம் வந்து உங்களுக்கு அப்போ குழந்தை பருவத்தில இருந்தே வந்திருக்கு நீங்க சொல்றீங்க. அதை இன்னும் நல்ல பேணி வளர்த்தது அம்மா பாட்டி. உங்ககிட்ட இது இருக்குன்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப இது எப்படி வளர்த்து எடுக்கிறது? இப்ப இப்படி சொல்லி இருக்கலாமே, வேற வேலை இல்ல என்ன கண்ணுல மைய பூசிக்கிட்டு வந்து உட்கார் அப்படின்னு சொல்லலையே. இவ என்னப்பா 2.5 வயசுல பாடுறா, 2.5 வயசுல ஆடுறா, வெக்கமே இல்லாம எல்லாம் பண்றா, எப்படிப்பா அப்படின்னு. அதுக்கு முன்னாடி உங்க குடும்பத்துல அந்த மாதிரி யாரும் மரபு சார்ந்து அப்படி இருந்தாங்களா? இல்ல அவங்க எல்லாம் சொல்றோம் இல்லையா ஜெனட்டிக்கல் அப்படின்னு சொல்லி, அப்படி எதுவும் இருந்ததா? அம்மா பாட்டு கத்துக்கிட்டாங்க. ஆனா திருமணத்துக்கு பிறகு ஆல் இண்டியா ரேடியோல ட்ரிச்சியில பாடிட்டு இருந்தாங்க. எங்க அம்மா ஆல் இண்டியா ரேடியோக்கு மதுரையில இருந்து போய் கச்சேரி பாடிட்டு வருவாங்க. அப்ப வந்து என்னுடைய அந்த பாட்டி சொன்னாங்களாம், வேண்டாமே ஒரு தரமும் திருச்சிக்கு போய் பாடிட்டு வரணும் வேணுமா அப்படின்னு. அப்பெல்லாம் பெரியவங்க வேண்டாமேன்னு சொன்னா ஒரு கோடு போட்டா தாண்ட மாட்டாங்க. இப்ப எனக்கு வேணுமே என்ன சொல்லிட்டு அவங்கள ஒரு கோடு போட்டு உட்கார வச்சுட்டு நாம போயிடுறோம். ஏன்னா இது என் வாழ்க்கை, என்னுடைய சாதனைகள், நான் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், உங்களுக்காக கட்டுப்படுத்த முடியாது. அப்போ உங்களுக்கு வந்து அம்மா பாட மட்டும் செய்வாங்க, ஆனா இப்போ உங்க பன்முக கலை அப்படின்றது வந்து நீங்களா வளர்த்துக்கிட்டது தான் இல்ல, அது எனக்குள்ள போட்டு அனுப்பிச்சுட்டான் பகவான். என்ன பிறக்க வைக்கும் போதே நல்லாதான் தமிழோட சுவையோட ஒரு ஆசையோட வாழ்க்கை ஏண்டா பிறந்துட்டோன்னு இல்லாம அப்பவே அந்த 2.5 வயசுலயும் கண்ணாடி வலை, இன்னி வரைக்கும் நான் அதே கண்ணாடி வலை குலுங்க குலுங்க அது கண்ணாடி வலை, அதே பாசிமணி. அப்ப எதுலெல்லாம் எனக்கு ஆசை இருந்ததோ அதை தடுக்கல அம்மா. நீ எதுக்கு இப்படி வலை போட்டுக்கிறல்லாம் சொல்லல. அது ஒரு பெரிய விஷயம். என்ன ஒரு சுதந்திரமா வளர விட்டாங்க. அதனால எல்லா கலைகளும் என்னை தேடி வந்த போது அம்மா இது என்னால முடியுமாம்மா, நான் உன்னால முடியும்னு சொல்லுவாங்க.
இப்ப குறிப்பா நான் இப்ப நினைக்கிறேன், இப்ப நான் முழங்கால் வலியினால கொஞ்சம் நடக்கிறது கஷ்டப்படுறேன். அப்பெல்லாம் பாம்பு டான்ஸ் ரேவதின்னு பாங்க என்ன பாம்பு டான்ஸ் ஆடுறது கத்துக்கிட்டீங்களா? நான் பரதநாட்டியம் எல்லாம் கத்துக்கிட்டேன். அப்ப அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, என்னை விடிகாலையில எழுப்பி விட்டுட்டு சுவத்துல கைய இப்படி வச்சுக்க சொல்லி இடுப்பை பிடிச்சுக்கிட்டு பெண்ட் பண்ணும்பாங்க. அப்படியே நம்ம சுவத்துல கைய வச்சுக்கிட்டு இறங்கணும், கொஞ்சம் கொஞ்சமா விழமாட்டோம், ஏன்னா அம்மா இடுப்பு பிடிச்சிருக்காங்க. அப்படி எவ்வளவு தூரம் போறது, ஒரு நாளைக்கு இங்க வரும், அடுத்த நாளைக்கு தரையிலேயே கை வச்சிருவோம்ல, அப்படி வர வரைக்கும் இருந்துட்டு அந்த காலால தலையை தொடர அந்த பாம்பு டான்ஸ் ரேவதி அப்படின்னு நான் பேரு வந்ததுக்கு காரணமே அப்படி உடம்பு பழையும். அம்மா 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 எல்லாமே அம்மா கூடவே இருந்து அதை உன்னால முடியும்டா, இப்படி பண்ணு அப்படி பண்ணுல, அவ என்னெல்லாம் ஆசைப்பட்டாலோ அதை என்னில் கண்டாள். அருமையா சொன்னீங்க. தாய் தான் ஆசைப்பட்டதை வந்து மகள்கிட்ட பார்க்கறது அப்படின்றதே வந்து ஒரு பெரிய பாக்கியம். எல்லாருக்கும் வந்து அது கிடைச்சிடாது. ஆனா அதுக்கு நீங்களும் வந்து அந்த ஆர்வத்தோட இருந்திருக்கீங்க, முழுக்க முழுக்க நீங்க ஒத்துழைப்பு கொடுத்துருக்கீங்க. ஒரு குடும்பம் வளர்த்தெடுத்த ஒரு கலை பெண்ணாக, ஒரு கலை மகளாக வந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க அந்த குடும்பத்தின் பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எங்களுக்கு. சரி, நிறைய 1-2ன்னா பரவாயில்ல, இத்தனை கலைகளை நீங்க உங்களுக்குள்ள இன்னும் கற்றுக்கொள்வதற்கு வந்து வயது இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னமும் வந்து நீங்க எல்லாத்துலயும் ஆர்வமாவே வந்து இருக்கீங்க. ஆனா ஒண்ணு எந்த கலை வந்து உங்களை ரொம்ப ஈர்த்தது? எல்லாமே ஈர்த்தால் மட்டுமே தான் உள்ள போக முடியும். ஆனா ஏதோ ஒரு கலை உங்களை தூங்க விடாம தொந்தரவு பண்ணியிருக்கும். இது நல்ல கேள்வி. ஆனா உண்மை இல்லை. பார்க்க போனா, உனக்கு பாட பிடிக்குமா? பிடிக்கும். ஆட பிடிக்குமா? பிடிக்கும். நடிக்க பிடிக்குமா? பிடிக்கும். சமையல் செய்ய பிடிக்குமா? பிடிக்கும். சாப்பிட பிடிக்குமா? பிடிக்கும். எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் எனக்குள்ள ஒரு இசை மேலே ஒரு அநியாய, அது சினிமா பாட்டாக இருக்கட்டும், எந்த காலத்துலேயோ கேட்ட சினிமா பாட்டாக இருந்தால் கூட அது எனக்கு இன்னும் மனசில் அப்படியே ஒரு இசை எனக்குள்ள அப்படியே ஒரு இன்ப அலையை எப்பொழுதும் அப்படியே செலுத்திக்கிட்டே இருக்கும். அதனால தான் எப்பொழுதும் ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன். தடிக்க விழுந்தா பாட்டு பாடுவேன். பாட்டோடே இருப்பீங்க. இசையால் வசமாக இதயம் எது, அது இந்த இதயம் மட்டும் அப்படி எப்படி இதாகும். ஒன்று. இன்னொன்று வந்து இசை சொல்லும் போது சொல்லுவாங்க, இயலுக்கும் நாடகத்துக்கும் நடுவுல இருக்கிறதுனால இரண்டையுமே கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மை இசைக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு, இசையால் மட்டும்தான் இதயத்தின் ஆழம் வரைக்கும் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. அதனால அந்த இசை உங்களுடைய இதயத்தை ஈர்த்ததுல நிச்சயமா சந்தேகமே இல்லை. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன் அப்படின்னா, பாடிக்கிட்டே இருக்கிறது கூட ஒரு நல்ல பயிற்சி அப்படின்னு இன்னைக்கு வந்து இந்த இசை மருத்துவம்னு தனியாவே ஒரு டிபார்ட்மெண்ட்டை வச்சு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ராகம் பாடுனா இந்த நோய் குணமாகும் அப்படிலாம் நம்ம பன்னிசை மரபு கொடுத்தது இருக்கு. இப்போ அன்னைக்கு எப்படி தக்கேசி பாடுனா என்ன பண்ணும், மேகராக குறிஞ்சி பாடினா மழை வரும். அது இயற்கைக்கு. சேவுயரும் தின்கொடியான் திருவடியே சரண் என்று சிறந்த அன்பால் நாவியலும் மங்கையோடு. ஆஹா, அது வந்து நீலாம்பரியில பாடணும். சேவுயரும் தின்கொடியான். இதை பாடுற போது என்னுடைய ஆசான் தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா அவர்களை தான் நினைச்சுக்கிறேன். அவர் வந்து அந்த தமிழை ஊட்டலை, தேவாரத்தை ஊட்டலை, பக்தியை ஊட்டலை, அதுக்கும் மேலே ஒரு ஆர்வம் தீயை வளர்த்தவர் அவர் தான். இன்னைக்கு இதை பாடணும்னு தோணுதுன்னா அவர் அன்னைக்கு உள்ள போடாட்டா என்னால் பாட முடியுமா? அதுலேயும் இந்த ஆல் இண்டியா ரேடியோவில் அவர் வந்து தேவாரம் மத்தியானத்தில் பாடிட்டு வருவார். அதை எங்கள்கிட்ட சொல்லுவார், சாயங்காலம் இன்னைக்கு மத்தியானம் பாடினோம். நான் சார் நாங்கள்லாம் கேட்டோம் சார், அப்போல்லாம் லைவ் கேட்டோம் சார் அப்படிம்போம். இன்னைக்கும் ஐயாவுடைய பாடல்களை சில, அதாவது ஆன்மீக நிகழ்ச்சிகள் போகும்போது, குறிப்பா பௌர்ணமி பூக்கள் நிகழ்ச்சிகள் போகும்போது அந்த தேவார பதிகங்களை வந்து நாங்க போடுறோம் பண்ணோடு. அவர் தான் பண்விடாமல் பாடியவர். எங்களையும் சொல்லுவார், ஏய் பண்விட்டு பாடினா கண்கட்டு போகும் அப்படிம்பார். அப்பதான் சுந்தரமூர்த்தி பாடியிருக்காரே சார், கண்ணுக்கு மருந்து, அந்த பாட்டை பாடிடுவோம் சார். இன்னொன்னு, ஆலந்தான் உகந்து அமுது செய்வான்னு, அதெல்லாம் வந்து இப்படி ஏத்தி இறக்கக்கூடிய ஆலாமனையில அது கோழல் அங்க வரும்போதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த. ஆனா எங்களுக்கு வகுப்புல சொல்லித்தரப்போது 2 வகையா சொல்லி தருவார். எப்படி தெரியுமா? ஆலந்தான் உகந்த அமுது செய்தானே ஆதியை அமரர் தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதும் உகந்தானை. அப்படி கிளாஸ்ல சொல்லி தருவார். அப்புறம் பாடுற போது கச்சேரிகளில் பாடும்போது தாளத்தை கையில கொடுத்துருவாரு. அது தாளம் போட்டுட்டு பாடணும். இப்ப கந்தக்கோட்டத்துக்கெல்லாம் எங்களை குரூப்பா அழைச்சிட்டு போகும்போது அவர் இதுல என்ன எனக்கு ஒரு பெரிய வசதினா, இந்த பாட்டெல்லாம் வளர்க்கணுங்கிறதுக்காக அம்மா என்ன 6 வயசுல சென்னைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. மதுரையில இருந்தவ
சென்னைக்கு வந்தா அங்க தாத்தாவே பாடுவார். அவர்கிட்ட சாரேகாமான்னு ஆரம்பிச்சிட்டார் அவரு. உங்களுடைய கர்நாடக இசையும் அது தாண்டி கொஞ்ச நாள்லயே தேவாரமும். இப்ப இதுவும் அதுவும் சேர்ந்து நான் கத்துக்கிற பொழுது இங்க தீக்ஷிதர் கிருத்தியா பாட முடியும், பள்ளிக்கூடத்துல பாரதியார் பாட்டா பாட முடியும். சாரதா வித்யாலயால பழனி விஜயலட்சுமின்னு ஒரு டீச்சர், அவங்க கந்தன் என்னும் பெயரில் காதல் கொண்டேன், கந்தன் என்னும் பெயரில் காதல் கொண்டேன், காந்தம் என மனதில் பாய்ந்ததடி சகி, கந்தன் என்னும் பெயரில் காதல் கொண்டேன். அவங்க பாடும்போது ரொம்ப நல்லா இருக்கு டீச்சர், எங்களுக்கும் இதெல்லாம் சொல்லித் தரீங்களானாக்கா எங்களெல்லாம் பாட வைப்பாங்க. பச்சை மயிலோன் என்றால் இச்சை பெருகுதடி, அச்சுதனின் மருமகன் அருகிலே வாரானோடி, கந்தன் என்னும் பேரு. அந்த இடத்த மட்டும் இன்னொரு முறை பாடலாமா? பச்சை மயிலோன் என்றால் இச்சை பெருகுதடி, அச்சுதனின் மருமகன் அருகிலே வாரானோடி, கந்தன் என்னும் பெயரில் காதல் கொண்டேன். அப்படி சொல்லி தருவாங்கப்பா. காதல் கொண்டேன்னாக்கா அதில் வராது, முருகன் வரமாட்டான். காதல் கொண்டேன் இந்த உணர்வோடு பாடுறதுக்கு சாரதா வித்யாலயா பள்ளிக்கூட பாட்டு டீச்சரும், ஒரு புறத்தில் என்னுடைய தாத்தா சாரசாட்ச பரிபாலயமாமையே, அதுவும் இந்த பக்கம் துள்ளு மத வேட்கை கணையாலே தொல்லை நெடு நீல கடலாலே, அப்படி சொல்லி தரதுக்கு எங்க ஐயா. இப்படி எல்லாருக்கும் வரும். பால் மட்டும் போட்டுவாங்களா இருக்கும். எனக்கு பால் தேன் அமுது எல்லாத்தையும் தூக்கி இதுக்கு உள்ள போட்டதுனால என்னுடைய இந்த பாத்திரம் ரேவதி அப்படிங்கிற இந்த பாத்திரம் நிரம்பி வழிகிற பொழுதுதான் நான் நினைக்கிறேன், எப்பா என்கிட்ட நிறையா இருக்குப்பா எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு. ஏன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கணும், எதையும் காசாக்கும் எண்ணத்தோடு இல்லாமல். அதுதான் எங்க ஐயா சொல்லி கொடுத்துருக்கிறது. அம்மாவும் அதான் சொன்னாங்க, தாத்தா பாட்டியும் சொன்னாங்க, இதை பாரு எல்லாத்தையும் வியாபாரமாக்க கூடாது, நமக்கு கிடைத்த கலை இறைவன் கொடுத்த வரம், அதை அவனுக்கே அர்ப்பணிக்கணும். அருமைமா, நல்ல ஒரு தகவல் அந்த இடத்துல சொல்லியிருக்கீங்க. கலை இறைவன் கொடுத்த வரம், கண்டிப்பா அதை அவனுக்கே அர்ப்பணிக்கணும்னு சொன்னீங்க பாருங்க. அங்க அந்த வியாபார நோக்கம், ஒரு எண்ணத்தின் ஒரு சின்ன ஒரு புள்ளி கூட உங்க மனசுல விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது எது ஈர்த்ததுன்னு கேட்டேன். இசையால் முழுக்க முழுக்க ஈர்க்கப்பட்டு இன்னைக்கும் அந்த இசையோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமா. இசை அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ரெண்டு விஷயம் உண்டு. புகழ்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா, இசைப்பட வாழ்தல். அதனால அந்த இசை உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு புகழ் அப்படின்ற மிகப்பெரிய ஏணியாவும் உங்களுக்கு இருந்திருக்கு. ஆனா புகழுங்கிறது அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரணுங்கிறது இல்ல, முக்கியத்துவம் தரணுங்கிறது இல்ல. ஏன்னு கேட்டா நீங்க சமூகம் சொல்லக்கூடிய புகழ்ல நிக்கிறீங்க, அது கிடையாது. புகழுடம்பும் நம்ம எதை சொல்றோம் இல்லையா? அது சரி, இறைவனை அடையக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மார்க்கமா இசை மார்க்கத்தை, இசை மார்க்கம் தான் அவனை போய் அடைய. அதாவது அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தான ஆழ்வார் சொன்னாரே, நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்பு போல வியாதிகள் உன்னை அப்படியே மொய்த்து விடுமுடா, நீ இப்பவே சொல்லு அப்படின்னு சொன்னார்ல. அது போல அந்த சொல்லும் நான் நமச்சிவாயவே. அப்போ நான் என்னால் 5 எழுத்த சொல்ல முடியாது, நான் இப்பவே நான் சொல்லிடுறேன் கண்டிப்பா. ஸோ அதனால இதில் இந்த அடித்தளம் கரெக்டா போட்டாக்க இப்ப கூட ஏங்க நீங்க காலை அடைக்கும் போது இல்லையா, நான் நினைக்க மாட்டேன். ஆனா அந்த நேரத்திலும் நமக்கு நினைப்பு அவனிடம் வந்ததுன்னா அதுக்கு நீ பழக வேண்டும். இந்த பாட்டெல்லாம் பாடினாலே வரும். இந்த நான் நமச்சிவாய சொல்லி பழகணும்ன்றது இசை மூலமா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால அந்த இசையால் ஈர்க்கப்பட்டு இன்னைக்கும் இசையோட இணைந்திருக்கக்கூடிய இந்த வானொலியில நீங்க இதை பகிர்ந்துக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு இது என்னமோ விட்ட குறை தொட்ட குறை மாதிரி இருக்கு. நான் எப்பவோ இங்கெல்லாம் பாடி இருக்கேன், நாடகத்துல நடிச்சிருக்கேன், அதெல்லாம் அத்தனை ஆண்டுகள் கடந்து மீண்டும் அப்படியா அதே இடத்துக்கு வரும், அதே சூழல். இப்போ நீங்க மீண்டும் அப்படின்னு சொல்றதுனால நான் இந்த இடத்துல ஒரு கேள்வியை வைக்கிறேன். ஏற்கனவே வந்திருக்கேன்னு நீங்க சொல்றீங்க, அம்மா திருச்சி வானொலியோடு இருந்த அந்த தொப்புள் கொடி உறவே கூட உங்களுக்கு இந்த வானொலியை இந்த விட்ட குறை தொட்ட குறையை கொடுத்துருக்கும் இருக்கலாம். ஆனா உங்களுக்கும் இந்த சென்னை வானொலிக்கும் உண்டான தொடர்புனா அப்படியே மலரும் நினைவுகளுக்கு போறீங்களா? ஆமா, இங்க நான் பாடுவேங்கிறதுனால இப்ப அம்மா இவளுக்கு திறமை இருக்கு, இவளை வளர்த்து விடணும் அப்படிங்கிறதுக்காக சென்னைக்கு வந்தாதான் நாட்டியம் கற்றுக்க முடியும்,
தேவாரம் கற்றுக்க முடியுங்கிறதுக்காக சென்னைக்கு அனுப்பிச்சாங்க. திருமணமான பிறகு என்னுடைய கணவர், அவங்க வீட்டிலலாம் யாருமே பாட மாட்டாங்க, ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. ஆனால் என்னுடைய கணவர் வந்து கல்யாணம் ஆன உடனேவே அவருக்கு பாரதி பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். நான் பாரதியார் பாட்டெல்லாம், பாயும் மொழி நீ எனக்கு, அவருக்கு பாட்டே தெரியாததுனால தான் நான் பாட முடிகிறது. அவரும் பாடி நான் பாடி அது சினிமால தான் டூயட் நடக்கும். இங்க அவரும் எனக்கு போட்டிக்கு பாடிட்டாருனாக்கா வீட்டுல அரிசி பருப்பெல்லாம் வேகாது. அப்போ வந்து உன் பாட்டை கேட்க ஓடோடி வந்தேன் பாடு சாந்தான்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இல்ல, அவர் என்ன நினைப்பாருன்னா, அவர் வேலை பார்த்துட்டு இருந்த பேரி கம்பெனியில ஒரு மீட்டிங், எல்லா லேடிஸ் எல்லாம் வருவாங்க. அப்போ இதெல்லாம் நீ பாடு மக, எல்லாரும் நான் மாட்டேன்பாங்க. நான் தான் இவரில் நீ பாட, நல்லா பாடுவியே, இந்த நல்லா பாடுவியேன்னு சொல்லிட்டா இருப்பாரு, அதனால பாடுவேன். அது மட்டும் இல்லை, அவர் தான் இங்கே ஆல் இண்டியா ரேடியோவில் எனக்காக அப்ளிகேஷன் வந்து வாங்கி போட்டு இங்கே எனக்கு செலக்ட் ஆகி, உங்களுக்கே தெரியாமலா அப்புறமா சொல்கிறாரு அவங்க ஆஃபீஸில் யாருன்னு சொல்கிறேன், பார்த்த சாரதின்னு ஒருத்தர் வயலின் வாசிப்பார் இங்க உங்க நினைவு அப்படியே. அவர் வந்து கம்பெனியில வேலை பார்த்த பொழுது 1972, அப்போ 72ல அவர் வந்து சொன்னாராம், இந்த அம்மா ரொம்ப நல்லா பாடுறாங்களே, நீங்க இங்க ரேடியோக்கு ஏன் போடக்கூடாதுன்னு. நான் ரேடியோக்கெல்லாம் அந்த ஸ்டாண்டர்டே வேறப்பா, நான் இல்லப்பான்னு. இல்லை சார் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. நான் இங்கே வந்தோம், எனக்கு இங்கே டெஸ்ட் எல்லாம் வச்சாங்க, பாட சொன்னாங்க. நான் என்ன பாட்டு பாடின எல்லாம் ஞாபகம் இருக்கு. இங்க முதல்ல எனக்கு செந்தளிர் அப்படிங்கிற ஒரு லைட் மியூசிக், நாட் அந்த கிளாசிக்கல் மியூசிக்லயே அது ரொம்ப அழகா இருக்கும். நான் முதல்ல எல் கிருஷ்ணன் ஒருத்தர் தான் எனக்கு வந்து பெரிய லெஜெண்ட்மா. இப்போ நாங்க வந்து அவருடைய பாடல்களை எல்லாம் போடுறோம், அவருடைய பேரை சொல்லியே போடும்போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். எல் கிருஷ்ணன் சார்கிட்ட தான் நான் முதல்ல பாடணும். வந்த உடனே பாட்டை சொல்லி அங்க உட்காந்து எழுதிப்போம். உட்காந்து எழுதின உடனே அவர் அதுக்கு ஒரு ராகம் போட்டு அழகா சொல்லி கொடுப்பாரு. சொல்லி கொடுத்து உடனே எடுத்துருவோம் நாங்கெல்லாம் சுட சுட. இப்ப மாவரைச்சு உடனே அடுப்புல வடை போடுற மாதிரி. அத உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவர்களுடைய பாடல் எனக்கு வந்து இவர் சொல்லித்தரார். தோகை மயிலே வாராயோ முருகன் துணை பெற வழியினை கூறாயோ. எனக்கு இப்ப கூட அந்த லைனும் அவர் சொல்லி கொடுத்ததும் எப்படி ஞாபகம் இருக்குன்னே தெரியல. அதாவது வாகை சூடி செய்த ஒரு விஷயம் கிடையாது அது. முதல் பாட்டு நான் இங்க பாடினது, உன்னையும் அவனையும் நாள் தோறும், அப்படியெல்லாம் அப்படியே குழஞ்சு அவர் சொல்லி தரப்போது நான்லாம் அதை திருப்பி பாடாம ஆன வாயை பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா அப்படி அனுபவிச்சு சொல்லி கொடுத்தார். அப்புறம் இங்க சிதம்பரநாதன் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு பாடியிருக்கேன். டிஆர் பாப்பா சாருக்கு பாடியிருக்கேன். நிறைய பேருக்கு இங்க பாடியிருக்கேன். அப்பப்ப தொடர்ந்து வரும்பொழுது ஒரு தரம் முகவை ராஜமாணிக்கனார் அவர் வந்து உட்காந்துட்டு அவர் நிறைய கலெக்ஷன் வச்சிருப்பாரு. அவர்கிட்ட இருந்த ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து இன்னைக்கு மிகப்பெரிய தளங்கள்ல இருக்கிறாங்க. இல்ல, இங்க வந்த போது நானும் திருச்சி லோகநாதனுடைய மகன் தியாகராஜன் என்கிற தீபன் சக்கரவர்த்தி, அவருக்கு ஒரிஜினல் பேர் வேற என்னமோ, இங்க வந்து நாங்க 2 பேரும் தான் அப்ப பாடினோம். ஒத்த ரூபா தாரேனா ஒன்ன புத்தட்டும் தாரேன்னு. இங்க அது அப்புறம் சினிமால வந்தது. அவர் சொல்லி நாங்க பாடி, அக்கா நான் உங்களை டிடின்னு சொல்றேன் அப்படி வரவரு அந்த மாதிரி. லைட் மியூசிக் ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபோக்லயும் வந்து ஆமா, எனக்கு அது ரொம்ப ஆசை ஃபோக் மியூசிக். அதுல முகவே ராஜமாணிக்கனார் ஒரு தரம் பாடும் பொழுது இந்த பாட்டை இந்த அம்மா பாடிட்டும் அப்படின்னு சொன்னார். என்ன பாட்டு தெரியுமா? கதர் கப்பல் கொடி தோணுதே கரம் சந்திர மோகனதாஸ் காந்தி இந்திய சுதேசி கதர் கப்பல் கோடி தோணுதே. பாடும்போது எனக்கு சிலிக்குது பாரு. அவர் அது நீங்க பாடுங்க அத அப்படிம்பார். அப்புறம் ஏலோலம்படி 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 ஏலேலோ, இன்னைக்கு திரைப்பட பாடலா போட்டுட்டு இருக்கிறோம். அதாவது அன்றைக்கு இருந்ததெல்லாம் பொக்கிஷத்தெல்லாம் யாரோ பத்திரமா வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க சொந்தமா அதை நினைச்சுக்கிட்டு விடுறாங்க. இல்ல, என்றோ ஆல் இண்டியா ரேடியோ அதோட மிகச்சிறந்த பணியில ராஜமாணிக்கனார் போன்ற ஆட்களை கூப்பிட்டு இங்க அவங்க எங்களுக்கு இந்த இதெல்லாம் கொடுத்து, மீனாட்சி சமையல் செஞ்சு போட்டாலாம் சுந்தரேஸ்வரர் சாப்பாட்டுல கல் இருந்துச்சான், அவர் வந்து அது வீசி எரிஞ்சாராம்லாம் பாட்டெல்லாம் அவர் கொண்டாடுவார். நாங்கெல்லாம் அப்படி ரசிச்சு 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 பாடுவோம். இங்க ரேடியோ டிராமா ஒன்று நடந்துச்சு, கடவுள் வந்திருந்தாருன்னுட்டு. அதுல வந்து மதுரை GS மணி நாங்க எல்லாரும் அவர் ஒரு பாட்டு பாடணும், நாங்கள்லாம் ஒரு பாட்டு பாடணும். ஒரு 2 வரியா இருந்தா கூட அவ்வளவு ஆனந்தமா இருக்கும்.
இத்தனை நிகழ்ச்சிகள்ல வந்து நீங்க இங்க வந்திருக்கீங்க. இப்போ பாடல் அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல பாடின நான் சொல்லலை அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உங்களை அறியாமலே வந்து நீங்கள் அந்த உன்னை பாடலை வந்து முதல்ல இந்த பாட்டு தான் அவர் சொல்லிட்டீங்க. ஏன்னா பாடினா நேரமாகும்னு சொன்ன நீங்களே தன்னை மறந்து அதை வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அந்தளவுக்கு உள்ளுக்குள்ளே நிறைஞ்சிருக்குது இந்த நினைவுகள். அம்மா உங்களை வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போதே வந்து ஒட்டு மொத்தமாக எல்லாருக்குமே பிடிக்கும் உங்களை, அப்படி தான் சொல்லணும். ஆனால் உங்ககிட்ட உங்களுக்கு பிடித்த விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? உங்ககிட்டயே உங்களுக்கு பிடிக்காததுன்னு என்ன சொல்லுவீங்க? ஏன்னா பிடிச்சது அப்படின்னா நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லிடுவோம். ஆனால் என்னைக்காவது வந்து உங்களுடைய செயல்பாடுகளே உங்களுக்கு பிடிக்காம ஒரு வெறுப்பு தர்ற மாதிரி அந்த மாதிரி நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அப்படி உங்ககிட்ட பிடித்தது எது, பிடிக்காதது எது? அதாவது இப்போ எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு கேட்டாக்கா, எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும். அதாவது வித்தியாசமே பார்க்க தெரியாத அது ஒரு மனசு. எனக்கு ஆட்டோக்காரனும் ஒன்று தான், நீங்களும் ஒன்று தான், எங்கள் வீட்டுக்காரும் ஒன்று தான், என் பிள்ளைங்களும் ஒன்று தான். அதாவது அப்படி தான் என்னால் பார்க்க தோணுமே தவிர வித்தியாசமே தெரியாது. எல்லா உயிர்களும் என்னை நேசிக்கின்ற ஒரு அற்புதமான உயிர்கள். அதனால நீங்களும் எல்லா உயிரையும் நேசிக்கிறீங்க. அதனால எனக்கு யாரையுமே ஒரு இழிவாக பார்க்க கூட மாட்டேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது இந்த பேதம் உனக்கு வரலையே. ஒரு மெக்கானிக் வரான்னா கூட அவனை வந்து அவன் மேடம் உங்களோட ஒரு ஃபோட்டோ அப்படிங்கிற போது தாராளமா வாடா கண்ணா அப்படின்னு அவன் தோளில் கை போட்டுப்பேன். காரணம் எங்கள் வீட்டுக்காரர் எடுக்கும்போது ஏன்னா அவன் ஆசைப்படுறான். எதுக்காக? அவனுக்கு என்னமோ நம்மக்கிட்ட பிடிக்குது இல்லை, அந்த குழந்தைய மதிக்கணும். அவ்வளோ சந்தோஷமா போவாங்க. நான் நினச்சிப்பேன் எல்லாரும் வேணும் உனக்கு, எல்லாரும் நல்லவங்க. இந்த தாட் ரொம்ப பிடிக்கும். உங்ககிட்ட பிடிச்சது சரி. அப்படியே பிடிக்காததுக்கு வாங்க. சில சமயம் நம்மளை முகஸ்துதி பண்ணுவாங்க. எனக்கு அது வந்து பொய்யாப்படும். அந்த நேரத்தில் நீ முதல்லையே சொல்லியிருக்கணும். உன்னை உட்கார வச்சுட்டு யூ ஆர் பிட்லிங் யுவர் தம்ஸ். எதுக்கு உன்னை பற்றி இப்படி எல்லாம் புகழ்ந்தெல்லாம் பேசுகிற அளவுக்கு நீ ஒன்றும் பெரிய ஆள் இல்லை அப்படின்னு ஒரு மனசு சொல்லும், உள் மனசு சொல்லும். அதனால அந்த மாதிரி இடத்துல இப்போ எங்கேயானு போனாக்க ஒரு சீஃப் கெஸ்ட்டாக போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட பயோடேட்டாவை கேட்பாங்க. அது பயோடேட்டா இல்லைம்மா, பயோடேட்டா. அவன் 10 பக்கம் 20 பக்கம் தரான். நான் அதை பண்ணேன், கட்டெரும்புக்கு நான் அரிசி போட்டேங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஒத்தொத்தருடைய சாதனையை பார்க்கிற போது நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற பொழுது இவங்களை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பாடுவாங்க, வைத்தியம் சொல்லுவாங்க, எல்லாரையும் வாழ்த்துவாங்க. அவங்கள பேச அழைக்கிறோம்னு கூப்பிட்டாக்க நான் சந்தோஷமாக எழுந்து பேசுவேன். நம்மளை உட்கார வச்சுட்டு ஆலே அச்சதியே இவர்களை எனக்கு 10 வருடங்களாக தெரியும்னு ஒருத்த ஆரம்பிச்சு பொய்யெல்லாம் சொல்லுவான். நீ மைக்க பிடிச்சி ஏய் நீ இத்தனை நேரம் சொன்னது போயிடா. அந்த நேரத்தில் என்ன பிடிக்காது நீ முதல்லையே சொல்லியிருக்கணும். இத்தனைக்கும் ஒருத்தருக்கும் பயோடேட்டா கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா பயோடேட்டாங்கிறது எதுக்காக? யார் சாதனை? இப்போ எவ்வளோ பட்டங்கள்லாம் வாங்கியிருக்கோம். இந்த பட்டம் வந்து உனக்கு பட்டம் பதவி பெற பாடவில்லை ஐயா. எம்எஸ்எம்மா பாடியிருப்பாங்க, பட்டம் பதவி பெற பாடவில்லை, 8 திக்கிலும் ஓடவில்லை. இப்போ ஓடுறோமே, காசு கொடுத்து நீ டாக்டரேட் வாங்குற அளவுக்கு நீ கேவலமாக ஒத்தொத்தர் இருக்கிற பொழுது ஏன் என்ன சொல்றேன், அந்த டாக்டரேட் உனக்கு காதருந்த ஊசியும் வாராதுக்கான் கடை வழிக்கே. அப்புறம் இந்த டிகிரி வச்சுன்னு போனாக்கா யமன் ஹலோ அவ்வளோ டிகிரி இருக்கா உனக்குன்னு சொல்ல மாட்டான். சடலத்தை உதிர்த்து விட்டு போகும்பொழுது எதுவுமே கூட வராதுங்கிறத கிளியரா புரிஞ்சுக்கிற போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீ ஏன் போய் நிக்கிற அப்படின்னு என்ன கோச்சுப்பேன். ஓ, அந்த இடத்துல உங்களுக்கே பிடிக்காம, அதாவது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதாவது சில பேருக்கு வந்து அப்படி புகழற போது கால் மேல கால் போட்டுக்கிட்டு அப்படி பார்ப்பாங்க, நான் யாரு தெரியும் இல்லைன்னு. நீ யாரு தெரியல, எத்தனை பேரு போயிருக்கான். நம்ம யாரை விட நாம உயர்த்தி அதை மட்டும் நம்ம நினைச்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் சொல்லும்போது வந்து ஒரு செய்தி எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதாவது இந்த வள்ளல் மன்னர்கள் படிக்கிறோம் இல்லையா, அப்போ வந்து ஒரு மன்னர் வந்து தன்னை பொதுவாக எல்லாருமே வந்து புகழ்ந்து பாடணும்னு நினைப்பாங்க. அவர் எப்படி வித்தியாசமானவர் அப்படின்னா, புகழ்ந்து பாட ஆரம்பிக்கும் போதே அந்த புகழ்ச்சிக்கு நாணி உடனே வந்து இது பரிசை கொடுத்து அனுப்பிச்சிட்டானா அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாராம். ஏன்னா இந்த நாணம் அப்படின்ற ஒரு இதை படிக்கும்போது வந்து புகழுக்காக வந்து அடுத்தவங்க நம்மளை புகழும் போது நமக்குள்ளே ஒரு நாணம் வருமா, இது வேண்டாம், இந்த புகழ் அது வரணும், அது வரணும். இப்ப தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பிலும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் அவ இடர் கெடலுமா அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையேன்னு சொன்னாரா இல்லையா தேவாரத்துல? அது முக்கியமா? அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு உங்களை பிடிக்கல,
இது வந்து நான் என்னுடைய ஆசான் கிட்ட பார்த்திருக்கேன். தர்மபுரம் ஐயாவை யாராச்சும் புகழ்ந்தா நம்ம சிவாயன்னுடுவார். ஏய் நான் எப்படி பாடுறேன் பார்த்தியா 100 நாள் சொல்ல மாட்டேன். யாரான்னு இப்படி புகழற போது அவர் நம்ம சிவாயன்னுக்கிடுவார். அவரெல்லாம் வந்து மாந்தருள் மாணிக்கம்னு சொல்லலாம். எங்களுக்கு கிடைச்ச ஒரு வான் அமுது அவர். இல்லைனாக்க எங்கேயோ மதுரையில் இருந்தவளுக்கு இங்கே தருமபுர ஆதீனத்தில் இங்கே உஸ்மான் ரோட்டில் இருக்கிற அந்த நிலையத்தில் போய் எங்களுக்கும் பூழியர்கோன் வெப்பொழித்த அப்போ சொன்னார். கூட சில குழந்தைங்கள்லாம் பாடும் பூழியர்கோன் வெப்பொழித்தன. ஏய் நாக்கே வழிக்க மாட்டியா நீ அப்படிம்பார். அப்போ அந்த தமிழை சுத்தமாக பாடணும் அப்படிங்கிறத எப்படி ஒரு அம்மாவா எப்படி ஒரு அப்பாவா அவர் சொல்லி கொடுத்தார். அவர் சொல்வார், இந்த இந்த புகழுக்கு ஆசையே படக்கூடாது, ஆனால் இறைவனுக்கு புகழ்வது பிடிக்கும். அம்மையே அப்பா அப்படின்னாக்கா மகிழ்ந்துக்கிறான். ஒப்பிலா மணியேனாக்கா பரமேஸ்வரன் வந்து ஏய் எனக்கு அப்படிலாம் பாடாதான்னு சொல்லலை. ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதேன்னு மகிழ்ந்தார்ல. அதனாலதான் பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டலே நம்ம கரெக்ட். ஆக மொத்தம் இறைவனை மட்டும்தான் புகழணும். இந்த மனிதர்களை ஒரு காரியம் ஆகணுங்கிறதுக்காக புகழ்வது என்பது தேவையில்லை. ஒரு ஆன்மா மற்றொரு ஆன்மாவோடு உரையாடும் ஒரு சங்கேத மொழி என்கிறார் ரஸ்கின் பாண்ட் என்கின்ற அறிஞர். அப்படி கலையோடு தொடங்கி கலையோடு தொடரும் தன்னுடைய வாழ்வியல் அனுபவங்களை காற்றலையோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஊடகவியலாளரும் பன்முக கலைஞருமான ரேவதி சங்கரன். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில். பாடல், நாடகம், இது தாண்டி நிறைய வந்து சமூக விழிப்புணர்வு நிகழ்வுகள் வந்து நீங்க உங்க குரல்ல இந்த இடத்துல இருந்து கொடுத்துருக்கீங்க. எது உங்களுக்கு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வருது? இங்க நிறைய ஜிங்கிள்ஸ் எல்லாம் பாடுவேன். அப்பெல்லாம் வந்து சின்ன சின்னதா போய் பாடணும். இப்ப வந்து ஜிங்கிள்னா நான் சொல்றது நீங்க வந்து சோஷியல் அவேர்னஸ், அதாவது சமூக விழிப்புணர்வு. அது அதுக்கு முன்னால கமர்ஷியலா கமர்ஷியல் ஜிங்கிள்ஸ், டாங்கி டேஸ்ட் ஆஃப் இதெல்லாம் வேற பாடி இருக்கோம் எப்பவோ. அப்புறம் அந்த மாதிரி நானே சில பாட்டெல்லாம் எழுதுவோம். எப்படின்னு கேட்டா பல வருஷங்களுக்கு முன்னால நான் நிறுவனத்தில் என்னை எதேச்சியா ஒரு அமெரிக்கன் பார்த்துட்டு மிஸ்ஸஸ் சங்கரன் வாட் யூ டூ அப்படின்னு சிட்டிங் அட் ஹோம் ஹேச்சிங் எக்ஸ் அப்படின்னு. அவன் பார்த்தான், என்னடா அது இது இப்படி பதில் சொல்லுது. யூஸ்வலாக என்ன சொன்னாங்க, ஐ எம் சிட்டிங் ஐ எம் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சிட்டிங் அட் ஹோம் ஹேச்சிங் எக்ஸ். டு யூ வாண்ட் டு ஒர்க் அப்படின்னா எஸ். எங்கிருந்து ஒரு வாய்ப்பு தேடலை வருது. கேன் யூ ரைட் தமிழ் அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஐ எம் ஃப்ரம் மதுரை அப்படின்னா. ஆஃபீஸ்க்கு வானா நான் சொன்னேன், எனக்கு ஆஃபீஸ்க்கெல்லாம் வர தெரியாதே அப்படின்னு. இவர் வந்து நான் அவளை கொண்டு வந்து ஆஃபீஸில் விடுறேன், ஒரு அரை நாள் ஒர்க்குக்கு அவள் வருவா சொன்ன பொழுது அந்த அமெரிக்கனுக்கு என்னை கூப்பிடுவார். டுடே ஐ வாண்ட் யூ டு ரைட் அ ஸ்லோகன் இன் தமிழ். குடும்ப கட்டுப்பாடுக்கு புன்னையன பூவரசென 10 வேண்டாம், தென்னையன தேக்கு என 2 போதும். குழந்தைங்களுக்கு தென்னையன தேக்கு என 2 போதும். அப்போ வந்து நாம் இருவர் அதுதான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்ததெல்லாம் தடபுடன்னு எழுதி கொடுத்தேன். எழுதி அங்க சப்மிட் பண்ணேன். அப்போ அங்க மிஸ்ஸஸ் மத்தாயின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு தமிழ் தெரியாது. முக்காவாசி கம்பெனிஸ்ல தமிழ் தெரியாது, ஆனா தமிழ் எழுதுறதுக்கு எங்களை மாதிரி ஆள் இருப்பாங்க. அவங்க இதை கொண்டு போய் டிவி ஆண்டனி சார்ட்ட கொடுத்து, அவர் தான் வந்து செயலர். அவர் போய் அப்போ மாண்புமிகு கருணாநிதி அவர்கள்கிட்ட இந்த வரிசையை காட்டி இதுல எது வேணும், அதாவது ஸ்லம் கிளியரன்ஸ் பில்டிங்ல போடுறதுக்கு அதுக்கு செலவெல்லாம் இந்த கம்பெனியே எடுத்தது. ஸோ அவர் அதுல 4-5 டிக் பண்ணிட்டார். அது 2 லைன் அதுல அப்படி ஆரம்பிச்சது. அப்புறம் we have more money அப்படின்னாரு அந்த அமெரிக்கன். ரேவதி you can write a jingle and sing. என்ன தெரியுமா எழுதினேன், அங்கேயே பாடி காட்டினேன். மாப்பிள்ள வந்தா மாட்டு வண்டியிலே, பொண்ணு வந்தா பொட்டி வண்டியிலே, பொண்ணுக்கிட்ட மாப்பிள்ள சொன்னா நம்ம வாழ்வினிலே, கண்ணு போல 2 பிள்ளைங்க போதும் என் மயிலே. அது இங்க ஓடிச்சே, சூப்பர். அங்க ரெக்கார்ட் பண்ணி அது இங்க கொண்டாந்து கொடுத்துருவோம். அதுக்கு உண்டான பேமெண்ட் எல்லாம் வந்து நிறுவனமே பார்த்துக்கும். அப்புறம் சொன்ன we have more money ma'am, so can you write a radio drama. எப்படி அடுத்த படிநிலைகளா வருது. ஏன்னா
தமிழுக்கு தரப்பட்ட முக்கியத்துவம், மக்களிடையே போய் சேர வேண்டிய விஷயத்தை இப்ப நான் இதே கிளாசிக்கல் ராகத்துல பாடி இருந்தேன்னா போய் சேர்ந்திருக்காது. மாப்பிள்ள வந்தானோன்னு சினிமா பாட்டுறா அப்படின்னு கேட்கறவன் விஷயம் என்னன்னு கேட்டுருவான் இல்லையா? அதுவும் எந்த ஊடகம் மூலமா கொடுக்கும்ன்றது வந்து முக்கியம், ரொம்ப முக்கியம். ஜனரஞ்சகமா போய் சேர்த்த ஒரு கண்டிப்பா. அப்போ இது முடிஞ்ச உடனே அப்ப அந்த மிஸ்ஸஸ் மத்தாய் சொன்னாங்க, ரேவதி why don't you write a nice story, பட் அது வந்து மாசஸ போய் சேரணும் அப்படின்ன பொழுது முனுசாமியின் சாமர்த்தியம், இவர் ஒரு ரிக்ஷா ஓட்டுநர் அப்படின்னு எனக்கு மனசுல பட்டுது. அவருக்கு ஒரு பொண்டாட்டி 2 பிள்ளைங்க, அவங்கள வச்சு சமூகத்துல நடக்க வேண்டியதெல்லாம் ஒரு பாட்டி ஒன்று இருக்கும். ஏல முன்சாமி எனக்கு போயலடா, அது நீ போக இல்லைம்பான். அப்போ இதை வந்து நான் நல்ல ஆர்டிஸ்ட் எல்லாம் வச்சு ரெக்கார்ட் பண்ணும்பொழுது எல்டாம்ஸ் ரோட்ல ஒரு கிறிஸ்டியன் ஆர்ட் சென்டர்ல தான் அப்போ ரெக்கார்ட் பண்ணுவோம். ரெக்கார்ட் பண்ணும்போது ஹெரான் ராமசாமி போல இருக்கிறவங்கெல்லாம் அந்த பெரிய நாடகங்கள் கொடுத்த மருதகுமார்ங்கிறவர் தான் அவ்வளோ கூடவே இருந்து ஹெல்ப் எல்லாம் பண்ணுவார். வேணியம்மா குரல் கொடுத்துருக்கு. இவங்களுக்கெல்லாம் நான் வேற சொல்லி காட்டுவேன், இப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்க. அப்போ நான் டாக்டர் ரோல் மட்டும் நான் எடுத்துப்பேன். ஏன்னா அவங்க பேசுறதெல்லாம் நல்ல ரிக்ஷா பாஷையே பேசணும், எனக்கு பேச தெரியும், ஆனா ஏத்துக்க மாட்டாங்க. நான் கதையை எழுதிட்டு நான் டாக்டரா வந்தேன்னா ஏத்துப்பாங்க. அந்த டாக்டரா ஏன் ஏத்துப்பாங்கன்னா, கார்பரேஷன்ல இந்த போலியோ சொட்டு மருந்துக்காக ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டிருந்தாங்க. நிறுவனத்தில் பண்ண உடனேவே ரொம்ப பேருக்கு ஏன் இந்த அம்மா எழுதுறாங்கடா, இந்த அம்மா அது பண்றாங்கடா, அவங்களே பாடுறாங்கடா செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாரும் வந்து கேட்பாங்க. கேட்கும்போது நான் அதுக்கு என்ன பாடிடலாமே, பானம்க்கு அதுக்கு ரொம்ப ஹிட் ஆச்சு. இப்பெல்லாம் நான் ரேப்புங்கிறீங்களே, நான் அப்பவே ரேப்பிட்டேன். எப்படின்னு கேட்டா, கோடையில தாகம் தீர ஸ்கூலில் பானம், கிரேப், மேங்கோ, பைனாப்பிள், வாவ் பழச்சாறு ஆரோக்கியம் தரும் பாரு. அதுக்கு இன்றைய ஏஆர் ரஹ்மான் இசையமைத்திருந்தார், பேக்ரவுண்ட் வாசிச்சிருந்தார். அவர் சின்ன பிள்ளை. அப்ப அவர் என்ன ஆண்டி இது நல்லா இருக்கு ஆண்டி அப்படிம்பார். எனக்கு அந்த குழந்தை கொடுத்த ஒரு ஆர்வத்தில் நான் இன்னும் நிறைய எழுதுவேன். இன்னைக்கு அவருடைய வளர்ச்சியை பார்த்து நான் நினைக்கிறேன், அன்னைக்கே இது வந்து இதெல்லாம் என்ன பாட்டுன்னு நினைக்கல, ஆண்டி திஸ் இஸ் சோ குட்னு சொன்னார் பாரு. அதுதான் அந்த தகுதியை அறிந்து பாராட்டக்கூடிய ஒரு குணமும். அதனாலதான் அவர் எங்கேயும் இமயமா இருக்கிற பொழுது எனக்கு அந்த பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் எப்போதும் நினைச்சுப்பேன். அப்புறம் இந்த முனுசாமியின் சாமர்த்தியம் நல்லா போய் சேர்ந்துருச்சு. ஒரு அனுபவம் எப்படின்னு கேட்டால், ஒரு ஆட்டோவில் நான் வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் ரேடியோ எல்லாம் கேட்பீங்களா தம்பி அப்படின்னா, கேட்பேம்மா. இந்த முனுசாமியின் சாமர்த்தியம் சனிக்கிழமை ராத்திரி ஆச்சுனாக்கா நான் சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவேன். ஆட்டோ டிரைவர் சொல்லுவேன், நான் தான் அதை எழுதுறேன் அப்படின்னு. நல்லா சொல்லிக்கினமா நீ ஆன்ட்டாரு. இல்லைங்க நான் தான் அப்படிங்கிறேன். அப்புறம் அவரை அழைச்சிட்டு போய் கேசட்டில் அடுத்த வாரம் வரப்போகிறத போட்டு காட்டின உடனே அம்மா நம்பவே முடியல. நான் சொன்னேன், இந்த பாருப்பா, திறமை இருந்தால் போராது, மக்களை போய் சேரணுங்கிற எண்ணம் மட்டும் இருந்தா உன்னுடைய திறமை பாலிஷ் ஆயிடும். அருமை அருமை. அது எனக்குன்னு நான் நினைச்சிருந்தேன்னா அது வெளியிலேயே வந்திருக்காது. மற்றவங்களுக்கு போய் சேரணுங்கிற ஆதங்கம் இருக்கணும். நீங்க பகிர்ந்த இந்த விஷயத்துல வந்து முக்கியமா நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, எப்பவுமே சொல்லுவாங்க எதற்கும் தயாராக இருப்பவர்களை நோக்கி வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி. அவரு அந்த மேத்யூவோட இதுல கேட்கும் போது நீங்க வந்து வாய்ப்பு வருது, ஆனா நான் என்ன கொடுத்தாலும் செய்வேன் அப்படின்னு நீங்க தயாரா இருந்திருக்கீங்க. ஆமா, அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திருக்கீங்க நீங்க. இது வந்து நீ கேட்டுட்டு இருக்கக்கூடிய எல்லா நேர்களுக்குள்ளேயும், அது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இந்த தகவல் நிச்சயமா வந்து இந்த வாரம் பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நாம வாய்ப்பு நம்மளை தேடி வராது, இருந்து வரும்போது அதை நமக்கு சரியா புடிச்சுக்கணும். கரெக்ட். எதற்கும் தயாராக இருப்பவனை நோக்கி வந்து கொண்டே இருக்கும்னு சொன்னாங்க. அது ரொம்ப அழகா சொன்னீங்க நீங்க. அதை படிக்கும் போது எனக்கு தெரியல, இப்ப நீங்க சொல்லும் போது வந்து அந்த எழுத்துக்கான பயனை அனுபவிச்சவங்க நீங்க. உங்க அனுபவத்தை நீங்க இங்க பகிர்ந்திருக்கீங்க. இந்த பகிர்வு 1000 கோடி மக்கள் கேட்டுட்டு இருக்கவங்களுடைய இந்த ஆல் இண்டியா ரேடியோ வந்து உலகம் முழுக்க கேட்கலாம். நீங்க எங்கே இருந்தாலும் இணையம் வழியா கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த தூராதேசத்துல ஒரு இடத்துல இருந்து கேட்கக்கூடியவங்களுக்கும் உங்களுடைய இந்த ஒரு வாய்ப்பை எப்படி மிகச்சரியாக பயன்படுத்தணும் அப்படின்றத ரொம்ப அழகா முனுசாமியின் சாமர்த்தியம் அந்த சாமர்த்தியத்தை இங்க நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றிமா. நிறைய நல்ல சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து பகிர்ந்துட்டு இருக்கீங்க. இப்போ இந்த ஒரு பன்முக கலை எல்லாருமே நீங்க சின்ன வயசுல ஸ்கூல்ல எல்லாம் கேட்போம், என்னவாக விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி. நான் டாக்டரா போறேன், இன்ஜினியரா போறேன், டீச்சர் எல்லாமே சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கலை திறமைன்றது வந்து நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயமா இல்ல எதேச்சியா வந்ததா? அதாவது நான் என்ஜினியரா டாக்டராலாம் ஆகணும்னு ஒரு நாளும் பொய் சொன்னது கிடையாது. ஏன்னா அந்த கண்ணாடிக்கு முன்னால் நின்றுக்கிட்டு எண்ணி எண்ணி பார்க்கமா நம் இன்பம் கொண்டாடு, அப்போ வைஜெயந்தி மாலாவாகவே மாறிடுவேன்.
அப்பெல்லாம் வந்து என்னமோ அம்மா சொல்லுவாங்க, அது என்ன ட்ராமா குமா கூத்து, இதுக்கு எல்லாம் பிடிக்கிறது. தெருக்கூத்துக்கெல்லாம் அழைச்சிட்டு போவாங்க. அந்த தெருக்கூத்து பார்த்தா தெருக்கூத்து ஆடணும்னு ஆசை வரும். அதாவது எதை பார்த்தாலும் அதாக நான் மாறணும்னு. அது என்ன ஒரு பைத்தியக்காரத்தன், ஒரு கிறுக்கு தான், ஆனால் ஒரு சந்தோஷமான கிறுக்கு. நான் அதுக்கப்புறமா நானே தான் ஆகிடுக தான். அம்மா சொல்லுவாங்க, நீ உனக்குன்னு ஒரு வரையறை வச்சுக்காத கண்ணா, இப்படிதான் சொல்லுவாங்க. வரையறையே வச்சுக்காத, ஏன்னா உனக்கு எதை போட்டாலும் முடிகிறது உன்னால. ஆடுன்னா ஆடு. இது கொஞ்சம் முரணா இருக்கும். அதான் முரணா இருக்குன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்கு ஒரு லிமிட் இருக்கணும், அளவோட ஆசைப்படு அப்படின்னு சொல்லி பழகிய ஒரு இலக்க வச்சுக்கோ. ஏன் இப்படியே டீவியேஷன் இருந்ததுன்னா எதுலையுமே போய் சேர மாட்டோம். இப்படியெல்லாம் நிறைய கேள்விப்படக்கூடிய காலகட்டத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய காலம் வேற, இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவார்த்தம் அப்படின்ற இதுக்கு நிறைய. ஆனா கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்க அம்மா இப்படி ஒரு வழி உங்களுக்கு. அம்மாவோட ஐடியா என்ன தெரியுமா, நீ எல்லாத்தையும் எடுத்து உள்ள போட்டுக்கோ, உனக்கு எது பரிமளிக்கணுமோ அது பரிமளிக்குங்கிறாங்க. அம்மாவுடைய கருத்து தான் உண்மையான கருத்து. ஏன் அந்த ஆங்கிள் யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க? கண்டா உனக்கு அது பிடிக்கும், எனக்கு அது செய்யடா. அம்மா எனக்கு இந்த இடத்துல இந்த கோவிலில் நான் தேவாரம் பாடுறேன்பேன். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனால், அப்போல்லாம் கோயிலுக்கெல்லாம் போனால் சில விஷயங்கள்லாம் அம்மா கிட்ட எனக்கு சொல்லுவேன். அம்மா ஏம்மா இவங்கெல்லாம் வந்து வம்பு பேசுகிறாங்க கோவிலில், இங்கே வந்தால் தேவாரம் பாடணும், நம்ம சாமியை பார்க்க தானே வந்திருக்கோம், அந்த மீனாட்சி கிட்ட அப்படியே இவங்கெல்லாம் ஏம்மா பேசுகிறாங்க? ஆரம்பிச்சிருவீங்களா? வளவர் கோன் பாவை வரிவளை கை, அவளும் வளை போட்டிருப்பா போல. கை மடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள் தோறும் பரவ. அங்க கோவில்ல சைலப்ப ஓதுவார்னு ஒருத்தர் இருந்தார். பாடும்போது புல பேச தோணுமா? நான் சொல்வேன், கோயிலுக்கு போகலாம் அப்படின்னாக்க அம்மா வளை அப்படின்பேன். ஆமாம், போகும்போதே அங்கெல்லாம் வளையல் கடை இருக்கும், வளை போட்டுப்போம், வளை நிறையா உடைப்பேன். ஐயோ உடஞ்சி போச்சுமாண்ணா, அப்போதானேம்மா அவனுக்கு பொழப்பும்பாங்க. அப்படி அந்த யோசித்த தன்மை அது. அம்மா மாற்றி யோசித்ததுனால தான் நான் இன்றளவும் மாற்றி 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 யோசித்து கொண்டிருக்கிறேன். தாய் எட்டடி, நீங்க வந்து மேல மேல போட்டுட்டே இருக்கலாம். காரணம், உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் உள்ள போட்டுக்கோ, ஆனா அதில் எது கனிவாகிறதோ அது பழமா வெளியில வரும். இப்படி இப்படி ஒரு கருத்து வெறியா. அப்புறம் கல்யாண சமையல் சாதம் அந்த படம் பார்த்துட்டு நான் மாயவத்சலா மாதிரிலாம் தம்மு தும்முன்னு நடப்பேன், சாவித்திரி மாதிரி. அப்போ எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, அதிர நடக்கக்கூடாது பெண்கள். அம்மா சொல்லுவாங்க, பரவாயில்ல நீ அதிர நடக்கலை, நீ சாவித்திரி அந்த மாயா பஜார் வத்சலாவா நடக்கிற, அதனால பரவாயில்ல. ஆனால் நீ நடக்கிற பொழுது உனக்காக சொல்லலை, பெண்கள் பூமி அதிர நடக்கக்கூடாது, இந்த முடியை விரிச்சு போட்டுக்க கூடாது, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ நல்லதும் சொல்லுவாங்க. அதுக்காக எனக்கு உடனே லகான் போட மாட்டாங்க. என்ன லகான் போட்டா நான் பிச்சுக்கிட்டு போறவன். அதை கரெக்டா வச்சு இந்த யானைக்கு பக்கத்துல இருந்திருக்கு, இல்ல எப்ப வேணும் அப்ப எடுத்துரும். இல்ல ஆனைக்கு இந்த அங்குசத்தை கையிலே வச்சிருப்பான், காதுல லேசா சுரண்டினாலே அதுக்கு புத்தி வந்துடும். அந்த மாதிரி எனக்கு அப்பப்ப கொஞ்சம் வழி நடத்துவாங்க. இதுவா அது மட்டும் இல்ல, அம்மா ஸ்கூல் ஃபைனல்ல இன்னைக்கு கேரல்மா. உங்களுடைய படிப்பெல்லாம் மதுரை ஓசிபிஎம். இங்கே சாரதா வித்யாலயால இனிஷியலா படிச்சுட்டு 4th ஃபார்ம் 5th ஃபார்ம் 6th ஃபார்முக்கெல்லாம் அங்கே போயிட்டேன். ஓ, அப்போ நீங்க இப்போ நாங்க படிக்கிற மாதிரி +1 +2 நாங்களாம் 4th ஃபார்ம் 5th ஃபார்ம் 6th ஃபார்ம், அப்புறம் பியூசி. ஓ சரி சரி, பியூசிலாம் அப்போ நீங்க மதுரை. ஸோ அப்பெல்லாம் வந்து அம்மா கிறிஸ்மஸ் கேரல், ஓகே என்ன பண்ண போற அப்படிம்பாங்க. நாங்கள்லாம் ராத்திரி பூரா பாட போகிறோம். என்னெல்லாம் பாட போற? லீட் கைண்ட்லி லைட் amid the encircling gloom, lead thou me on. The night is dark and I am far from home, lead thou me on. பாடுறியா? வெரி குட். எப்படிமா இத்தனை வருஷம் ஆயிட்டு உங்க ஃப்ளோவில் எந்த விதமான நோட்ஸ், நான் கூட நோட் வச்சிருக்கேன், உங்க கையில் எந்த விதமான நோட்ஸும் இல்லை. இப்போ அந்த ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை பாடுனா எப்படி பாடுவாங்களோ அந்த ஃபீலை கொடுக்குறீங்க. எப்படி? எனக்கு இது ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ஒன்றுமே தெரியல, ஏன்னா நானா இருக்கேன். எனக்குள் நான் இப்படித்தான், அதே குரலோட எனக்குள் நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லும்போது இந்த நிகழ்ச்சி வந்து
நிறைய பேருடைய நிறைய ஆளுமைகளுடைய பதிவுகள் இந்த நிகழ்ச்சியில் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொருத்தருடைய பதிவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த எனக்குள் நான் இப்படி தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க இல்லையா, இந்த மனம் திறந்த ஒரு பதில் தான். இப்போ நான் வந்து குழந்தையா நீங்க மாறி இந்த இடத்த வந்து நீங்க கொண்டு வர்றீங்க. 82 வயசுல ரேவதி சங்கரன் ஒரு ஆர்டிஸ்ட் இங்க உட்காந்து பாடிட்டு இருக்காங்கன்னு கேட்டுட்டு இருக்கிற என் நேயருக்கு வந்து தோணாது. ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இன்னைக்கு கிறிஸ்மஸோ இன்னைக்கு வந்து டிசம்பர் 24 நைட்டோ அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு உணர்வை நிச்சயமா நீங்க இந்த இதுல கொடுக்குறீங்க. அது என்னமோ ஒரு ஆனந்தமா இருக்கும். அப்ப ஜிக்கி அவங்க பாடின பாட்டெல்லாம் தந்தானை துதிப்போமே திரு சபையோடு தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, இந்த பாட்டெல்லாம் கண்களை ஏறெடுப்பேன் மாமேரு நேராயன், இந்த மாதிரி பாடல்கள் பாடுற போது அப்படியே இன்வால்வ் ஆகி பாடுற போது எங்க ஸ்கூல்ல சொல்லுவாங்க, இந்த பிள்ளை நிஜமாவே தாளந்துகளால் நிரப்பப்பட்ட பாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அருமைமா, இப்போ புரியுது. இந்த கலை நீங்க எதிர்பார்த்ததும் கிடையாது, எதேச்சியாவும் வரல. இது வந்து என்ன சொல்றது, உள்ளுக்குள்ளேயே அப்படியே புதைஞ்சு வந்த ஒரு இது, இன்பில்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்படித்தான் இருந்திருக்கணும். ஏன்னு கேட்டா சரி இதுக்கெல்லாம் ஒரு லகான் போடாம என்னுடைய கணவர் எப்படி எனக்கு இது உண்மையா இருந்ததுனால தான் அவர் அதுக்கு ஒரு வழிகாடு. இப்ப நான் இதை ஏங்க நான் அங்க போய் பாடட்டுமா, எனக்கு பேமெண்ட் கொடுப்பாங்களா அப்படிலாம் நான் திங்க் பண்ணியிருந்தேன்னாக்கா நான் முன்னுக்கே வந்திருக்க முடியாது. என்னுடைய எண்ணம் எவ்வளவு குறுகினதா இருக்கோ அந்த அளவுக்கு நான் குறுக்கப்பட்டிருப்பேன். திறந்து காசு இல்லை பணம் இல்லை அது முக்கியமே இல்லை, பாடணும். இதுக்கு இன்னொரு காரணம் கூட உண்டு. ஒரு தடவை ரயில்ல போயிட்டு இருக்கிறோம், இங்கேருந்து மதுரைக்கு போயிட்டுருக்கோம். ஒரு வயசான அம்மா உட்காந்துக்கிட்டு எனக்காக நீங்கள் ஒரு பாட்டு பாடுவீங்களா, அம்மா சொன்னாங்க. நான் ரேடியோ திருச்சியில் ஸ்டேஷன் பார்த்த உடனே இங்கெல்லாம் நான் வந்து ரேடியோவில் வந்து பாடுவேன். அப்போ 4 கீர்த்தனம் பாடணும், ஒரு ராகம் பாடணும், கடைசியில் ஒரு துக்கடா பாடணும், அதெல்லாம் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அம்மா கேட்குறாங்க நீங்கள் பாடுவீங்களா, எனக்காக பாடுவீங்களான்னு. அம்மா சொன்னா இல்லை நான் பாடுறதெல்லாம் விட்டுட்டேன், இவ பாடுவா என்ன கேட்டாலும் பாடுவான்னு. அந்த அம்மா என்ன தெரியுமா கேட்டாங்க, அந்த அம்மா பேர் கூட ரெஜினாவோ என்னமோ ஞாபகம் இருக்கு. ஸோ அம்மா அவங்க கிறிஸ்டியன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க கிட்ட போய் நான் ராமனன்னுலாம் பாடலை. அம்மா இல்லை நீ அந்த பாட உனக்கு பிடிக்குமே, அருள் தாரும் தேவ மாதாவே ஆதியே இன்ப ஜோதி ஏ ஆதியே இன்ப ஜோதி வானின் தேவதையே தருவாய் கதியே ஜீவனின் மேலாம் பதமிதே ஜீவாதாரமே நல் ஆதியே இன்ப ஜோதி ஏ. அப்போ அந்த அம்மால அழுதுகிட்டே கேட்டுட்டு என்னை கூப்பிட்டு அப்படி கட்டிக்கிட்டாங்க. அதில் எனக்கு என்ன சந்தோஷம்னா முன்ன பின்ன தெரியாதவங்க ரயிலில் போகிறோம், எப்படியும் ஸ்நேகம்தான். அவங்க என்னை பாட சொல்லி இதை பாடின உடனே அவங்களுக்கு அப்படி கண்கள் கசிஞ்சிடுச்சு. அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, தட்டி கொடுத்தாங்க. சபாஷ் ஒன்றும் சொல்ல, தட்டி கொடுத்து தட்டுதல்லே வந்து முடிஞ்சு போச்சு. எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன தெரியுமா, ஏய் நீ மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகத்தான் உன்னை பகவான் படைச்சிருக்கார், அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ, உனக்காக அல்ல மற்றவங்களுக்காக வாழணும். அந்த அம்மா பாடி கேட்டுட்டு எப்படி இருந்தாங்களும் தெரில. ஆனால் இப்போ நீங்கள் பாடுறது இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு வந்து ரொம்ப பொறாமையாக இருக்குது. அது என்னது, ரொம்ப பொறாமையாக இருக்குது. எப்படி இந்த அம்மாவுக்குள்ள மட்டும் இவ்வளோ விஷயத்த ஒட்டு மொத்தமாக கொண்டு வந்து கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உங்கள் மேலே இப்போ பொறாமை. ஆனால் இன்னைக்காவது ஒரு நாள் கடந்த இந்த 82 வருஷத்தை விட்டுருவோம், ஏன்னா 2 வயசு வரைக்கும் கொஞ்சம் ஒன்றும் தெரியாது. 80 ஆண்டுகளில் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பத்திலேயாவது யாரு மேலேயாவது உங்களுக்கு பொறாம வந்திருக்கா? வந்திருக்கு. யார் மேல? ஒரு தெரு பாடக மேல. ஏமா இத்தனையோ பேரெல்லாம் பார்த்துருக்கீங்க, இப்படி சொல்றீங்க? எனக்கு ஹார்மோனியம் வச்சுக்கிட்டு தான் பாட்டு கற்றுக்கணும்னு நான் நினச்சேன். வீட்டில் ஹார்மோனியம்லாம் இருந்தது. ஆனால் அம்மா சொல்லிட்டாங்க, நீ கை குரல் இல்லாவிட்டால் தான் விரல் அப்படிம்பாங்க. அம்மா அப்படின்னா அம்மா இவ்வளோ விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பொறாம இங்க இருந்து அங்கதான் குரல் இல்லைன்னா தான் விரல். நீ வந்து ஹார்மோனியத்தை வாசிக்கிட்டே பாடினாக்கா அந்த மாதிரியே பாடுவ.
இந்த கமக்கமெல்லாம் வராது. அதனால வீணை வாசிச்சுட்டு பாடலாம் எம்.எஸ். சுப்பலட்சுமி மாதிரி. ஆனா இது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தெருப்பாடகன் அபு தேரே சிவா கௌன் மேரா கிருஷ்ண கன்னையா பகவான் கினாரே சலே ஜாதே மேரே நையா அபு தேரே சிவா. அதான் அது அப்படி பாடுவான். அம்மா என்ன பண்ணுவாங்க, காசு அரிசி எல்லாம் கொண்டு வரோம். அவங்க அரிசி வாங்க மாட்டாங்க, வடக்கத்திக்காரங்க போல இருக்கு. அம்மா துணி கிணி எல்லாம் கொண்டு வந்தாங்க, கொடுக்க மாட்டாங்க. அவனை இன்னும் 2 பாட்டு பாடிட்டே இருக்க சொல்லுவாங்க. அம்மா அந்த ட்ரெமலோ எல்லாம் எப்படிமா அவ்வளோ ஜோரா இருக்கு. அப்புறம் அவனுக்கு என்ன தெரியுமா, நம்மளோட பாட்டை ரசிக்கிறாங்க. ஏன்னா ஹிந்தி தெரிஞ்சவங்க அம்மா, அதனால அந்த பாட்டெல்லாம் ரசிக்கிறாங்க. அம்மா அவனுக்கு மட்டும், அவனுக்குன்னு தான் சொன்னேன், அவனுக்கு மட்டும் எப்படிமா குரல் இவ்வளோ நன்னா இருக்கு, ஹார்மோனியம் வாசிச்சுட்டே எவ்வளோ ஜோரா பாடுறாமா அப்படின்னாக்கா அவனையும் ரசிக்க சொல்லி கொடுத்தது அம்மா. ஏதோ தெருப்பாடகன்பா அவன் பாடுறான் இதை கொடுக்குறோங்கிறது இல்லை. அதே மாதிரி சினிமாவில் யாரான அந்த ஹார்மோனியம் வச்சுக்கிட்டு பாடுற அந்த சீனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னா அந்த சின்ன வயசுல அது முடியாததுனால. இப்போ டி.ஆர். மகாலிங்க ஒரு பாட்டு பாடியிருப்பார், பாட்டு வேணுமா உனக்கு ஒரு பாட்டு வேணுமா, மோகன சுந்தரம்ங்கிற படத்துல அந்த ஹார்மோனியம் வச்சுட்டு யார் பாடினாலும் அது ஒண்ணுதான் பொறாமை. எனக்கு பத்தியா ஹார்மோனியமே வரல இப்போ வரைக்கும். நீங்க அதை இது பண்ணல இல்ல, அது ஏன் விட்டேன்னு சொல்லி நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். எல்லாத்தையும் இல்லையே, ஒரு பாட்டி வந்தாங்க நம்ம வீட்டுக்கு கிராமத்துல இருந்து வந்துட்டு, ஆனா இதை நீங்க ரெக்கார்ட் பண்ணாதீங்க, ஏன் நீங்களே சிரிச்சிருவீங்க. அந்த பாட்டி, நான் ஹார்மோனியம் இருக்கே நான் பாடுவேனே. நாங்கள் சரி பாடுங்கன்னா ஹார்மோனியம் மாதிரியே பாடினாங்கப்பா. எப்படி தெரியுமா, பரதா லட்சுமண சத்ருக்னோலு கொலுவ பவமான சுத்தோடு பாதமுலு பட்ட கமகமே இல்லாம வீருடைன சுக்ரி வாப்ரமுகுலு. ஐய ஹார்மோனியத்தில் எட்டுது, அவங்களுக்கு எட்டலை. இது ஹார்மோனியம் மாதிரியே பாடு. அப்பா அம்மா என்னை பார்த்துட்டு அர்த்தம் பொதிந்த ஒரு புன்னகை, புரியுதா நீ எப்படி பாடியிருப்ப, பாயும் ஒளி நீ எனக்கு பார்க்கும் விழி, அப்படிதானே நீ பாடியிருப்ப. அந்த கமக்கம் வரணும்னா ஹார்மோனியத்தோட பாடாது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதனால பரவாயில்ல. அந்த ஒரு பொறாமைப்பட்ட ஒரு தருணம் அப்படின்னு கேள்வி கேட்டாலுமே அதுக்குள்ள எத்தனை விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து வந்திருக்கு. ஏன்னா பொறாமை எல்லாருக்குள்ளயும் இருக்கும். அந்த ஒன்பான் சுவைக்குள்ள கொஞ்சம் எட்டி பார்க்கக்கூடிய விஷயம் தான் இல்லையா. அதையும் ரொம்ப அழகா, இல்லப்பா எனக்கெல்லாம் யார் மேலேயும் பொறாமையே வராது அப்படின்னு சொல்லாம இங்க உங்களுடைய மனம் திறந்த பகிர்வை கொடுத்துருக்கீங்க. ஸோ ஸ்வீட். இப்போ நிறைய உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த அந்த நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளையும் நீங்கள் ரொம்ப இன்பமாக தான், அப்படி நன்று நாள்தோறும்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் நல்ல விஷயங்களாக சொல்கிறீங்க. ஆனால் ஏதாவது ஒரு தருணம் அது திருப்பி வராதா அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நிறைய யோசிச்சிருக்கேன். சொல்லுங்களேன். எனக்கு 2 பிள்ளைகள். இவர் கல்கத்தாவில் பிறந்து வளர்ந்ததுனால என்னுடைய கணவர் இந்த 2 குழந்தைகளுக்கும் சுமந்தோ ஜோயந்தோ அப்படின்னு பேர் வச்சாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் சுமந்தோன்னு சொல்ல மாட்டாங்க, சுமந்த் ஜெயந்த் அப்படிதான் சொல்லுவாங்க. அது 2க்கும் 6 வயசு வித்தியாசம். இந்த பள்ளிக்கூடத்துலேருந்து அந்த பள்ளிக்கூட புஸ்தகத்தை ஷூ எல்லாம் கட்டிட்டு வந்துட்டு இன்னைக்கு என்ன டிஃபன்னு கேட்பாங்க பாரு. அதற்காகவே நான் வெளியில் போக மாட்டேன். இந்த ஆல் இண்டியா ரேடியோக்கு பாடினாலும் சார் நான் 2 மணிக்குள்ளே போயிடணும், குழந்தைங்க 4 மணிக்கு வந்துடுவாங்க, 4:30க்குள்ளே நான் டிஃபன் பண்ணிடணும். அதாவது இப்போ அவங்க பொண்டாட்டி என்ன விதவிதமாக சமைச்சு போடலாம், இருந்தாலும் அந்த குழந்தைகள் வரும்போது இன்னைக்கு சோலை பட்டூரா அப்படின்னாக்கா பாங்க பாரு, அம்மா டெய்லி ஏதோ ஒன்று பண்ணி வைப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்புகளோடு குழந்தைகள் வரும் பொழுது கூடவே 2 பசங்களும் வருவாங்க. ரொம்ப நண்பர்கள். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் சேர்த்து தருவேங்கிறது தெரியும். ஏன்டா ஃப்ரெண்ட்ஸ் அழைச்சிட்டு வரேன்னு கேட்க மாட்டேன். அண்மையில் நான் ஒரு ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கேன். தாடி மீசையுமா ஒரு பையன் அங்கேருந்து எனக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு, உங்களுக்கு என்ன தெரியறதா? நான் ஏமா தெரியலப்பா, நான் உங்கள் சுமந்தோட படித்தேன், நீங்கள் ட்ரைஃபிள் புட்டிங் பண்ணி தருவீங்களே. ஆமாம், அது ட்ரைஃபிள் புட்டிங் பண்ணது ஞாபகம் இருக்குது, ஆனால் நான் உனக்கு கொடுத்தது ஞாபகம் இல்லையான்னு. நாங்கள்லாம் வந்தால் நீங்கள் எப்போதுமே 2 பண்ணி வச்சுருப்பீங்க ஃப்ரிட்ஜில், இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு. அதை போய் நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், இன்றைக்கி நான் என் ஒய்ஃப் கிட்ட சொல்கிறேங்கிறான். அப்புறம் என்னுடைய குழந்தை உங்களோட ட்விங்கிள் ட்விங்கிள் ரசிகன்னா. நான் சொன்னேன் உன் பேர் என்னப்பான்னு, பாலா அப்படின்னா. அப்புறமா
இந்த பாலாங்கிறவனை பார்த்தேன்னு என் பையனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா, ஓ தட் பாலா என்னோட டச்சிலேயே இல்லைம்மாங்கிறான். அவன் என்ன ஞாபகம் வச்சுருக்கான். ஸோ அந்த இப்போ என்னோடய லைஃப்பை இந்த டேப் ரெக்கார்டர்னு ஒன்று உண்டு தெரியுமா, ரீவைண்ட், அதை கிர்ன்னு அமைக்கினாக்க வீணு பின்னால் போயிடும் தெரியுமா. எனக்கு இந்த இடத்துல வந்து பாஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. என் குழந்தைங்க பள்ளிக்கூடத்துலேருந்து வரவும் ஷூஸை கட்டிட்டு கை கால் கழுவிட்டு அந்த ட்ரெஸ்ஸை கூட மாற்ற மாட்டாங்க, அந்த சாப்பிட்றதுக்கு வந்து நிற்பாங்க. காலையில் சமைக்கிறதோ ராத்திரி சமைக்கிறதோ பெருசு இல்லை. அந்த பசி நேரத்தில் பிள்ளைங்க வந்த உடனே எந்த ஒரு தாயார் வீட்டு வாசலில் ஒரு மாங்காய் பூட்டு தொங்கக்கூடாதுன்னு என்னுடைய கணவர் சொல்லுவார். கணவன் வரும்போதோ இல்லை குழந்தைகள் வரும்போதோ இந்த மாங்காய் மாதிரி ஒரு பூட்டு தொங்கிச்சுன்னா எங்கேயோ மனசு என்னப்பா அம்மா எங்கப்பா அப்படி தோணுமா. அதுக்கு மட்டும் இடம் கொடுக்காதன்னு சொன்ன அறிவுரையை நான் கடைசி வரைக்கும் காப்பாற்றிருக்கீங்க. இன்னைக்கு அந்த நாள் தான் திருப்பி வராதான்னு. எல்லாம் வராது. பாஸில் போட்டோம்னாக்கா அப்புறம் சரிப்பட்டு வராது. ஆனால் வந்து நிறுத்தணும் அப்படின்னாக்கா அந்த ஒரு சீன், இன்னைக்கு அது பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன், இது ட்ரை பண்ணியிருக்கேன், சேவை பண்ணியிருக்கேன்னு ஒரு நாள் ஒன்று சொல்கிற பொழுது இந்த ஒரு மகிழ்ச்சியும் யார் வந்தாலும் கூட பகிர்ந்து சாப்பிடக்கூடிய அந்த உணர்வும் இப்போ இல்லை. வரதுக்கு முன்னால் ஃபோன் பண்ணிட்டு வாங்க, நாங்கள் கடையில் வாங்கி வச்சுடுறோம் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் இருக்காங்க. அது வருத்தமாக தான் இருக்கு இல்லையா. கொஞ்சம் முன்னாடி பேசும்போது நம்ம சொன்னோம், அதாவது நீங்கள் வந்து வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தியிருக்கீங்கன்னு. இருந்தாலும் வந்து ஏதாவது ஒரு உங்களை மாதிரி சக கலைஞருடைய இதை பார்க்கும்போதெல்லாம் சே இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? அப்படி மற்றவங்க நினைக்கிறாப்புல தான் எனக்கு நடந்திருக்கு. ஆனால் நீங்கள் நினச்சது இல்லை. ஏன்னா நான் நினைக்காததெல்லாம் நடக்கும்பொழுது நான் எதுக்கு அப்படி நினைக்கணும்? அப்படி மற்றவங்க நினைக்கிற மாதிரி நீங்கள் நடந்து கொண்டு போயிடுவீங்க அந்த நிகழ்வு. இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், அங்கே பெரிய பாடகியெல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் யாரும் வயசானவங்களை இவங்க வந்திருக்காங்கப்பா, இவங்க பாடினா நல்லாயிருக்கும் ஆசீர்வாதத்துக்காக அப்படி சொல்லுவாங்க. நம்மளும் போய் 2 பாடி, சில பேர் வந்து ஐயோ அவங்களாமே பாடும்போது நம்ம எப்படி பாடுறது இல்லை, உன் லெவலுக்கு நீ பாடி, என் லெவலுக்கு நான் பாடுறேன், உனக்கு எனக்கும் போட்டி கிடையாது, சபாஷ் சரியான போட்டி கிடையாது, நீ வைஜெயந்தி மாலாவும் இல்லை நான் பத்மினியும் இல்லை. அந்த இடத்துல எனக்கு என்ன மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும்னு பாடுவேன். அவங்க மாஞ்சு 4 கீர்த்தனம் பாடினாலும் என்னுடைய ஒரு தேவாரத்தை பாடிட்டு நான் ஒதுங்கிடுவேன். போதுமா? சூப்பர்மா. அப்போ வந்து இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல அப்படின்னு நமக்கு வாய்ப்பே இல்லை. சரி, இப்போ நீங்கள் வந்து இப்படி சொன்னீங்க வாழ்த்தி பாடுறோம் அப்படின்னு சொல்லி, வாழ்த்துறது பாராட்டுறது அது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பு. இது வந்து ஒரு 2-வே ட்ராக்னு சொல்கிற மாதிரி பாராட்டும் போது 2 பேருக்கும் அது மகிழ்ச்சி, நமக்கும் மகிழ்ச்சி, யாரை பாராட்டுறோமோ அவங்களுக்கும் மகிழ்ச்சி. அப்போது பாராட்டில் மகிழ்ந்தது, அதே மாதிரி யாரை பாராட்டும் போது உங்கள் மகிழ்ச்சி அதிகமாக இருந்திருக்கு. நிறைய நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் வெளியில் போகிறீங்க, நிறைய பேரை பாராட்டுறீங்க, அதெல்லாம் வேறு. ஆனால் யாரோ ஒருத்தரை பாராட்டினப்போ உங்கள் மனசு வந்து அப்படியே அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கும். உண்மையிலேயே அதை யோஜனை பண்ணி பார்க்குற பொழுது ஒரு ஸ்தபதி, அவன் வந்து பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இருந்தான், துரைன்னு பேர். அப்போ நீ படிக்க போலியான்னு கேட்டபோது நான் சிற்ப வேலை கற்றுக்கிட்டு இருக்கேன், படிப்பும் படிச்சுட்ருக்கேன். ரொம்ப நாள் கழித்து என்னை தேடி வரான் இந்த பையன். ஆனால் வளர்ந்துட்டுருக்கான், ஒரு 10 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சாமி மலையில் அவனை மீட் பண்ணது. அம்மா உங்களுக்காக நானே ஒரு காமாட்சி செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஐயோ 1.5 அடியெல்லாம் நான் வச்சுக்க முடியாதுப்பா, அவ்வளோ பெருசெல்லாம் வீட்டில் வச்சுக்கவே முடியாதுங்கிறேன். எனக்கு தெரியாது, நான் உங்களுக்காக பண்ணினீங்க. அன்றைக்கி என்ன சொன்னீங்க, நீ நல்லா வருவடா கண்ணான்னு சொன்னீங்கல்ல, அப்போ நான் உங்களை அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் சின்ன பையன் அரண்ட்ராயர் போட்டுவிட்டு, இன்றைக்கி எனக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சுமா சொல்லிட்டு அந்த காமாட்சியை எடுத்து வச்சான். நான் சொன்னேன் நீயே பண்ணினியா துரைன்னு கேட்டேன். ஆமாம்மா அப்படின்ன பொழுது நான் நினச்சேன், இன்னைக்கோ ஒரு வார்த்தை நம்ம சொன்னோம், நல்லா வருவடா கண்ணான்னுட்டு. எல்லாரையும் தான் சொல்லிட்டு போகிறோம். ஆட்டோவில் வரோமா, ஆட்டோ டிரைவரையும் முதுகில் தட்டி நல்லா இருங்க தம்பிங்கிறோம். ஏன் சொல்கிறோம், அவனுக்கு அது பளிச்சுதுன்னு நம்புறான் பாரு. அந்த பாசிட்டிவிட்டினால அவனை நான் பாராட்டினேன், இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன்னு. இன்னைக்கு அந்த காமாட்சி சிலை நியூ ஜெர்சி கோவிலில் இருக்கிறாள். காரணம் என்னன்னு கேட்டா, இது எல்லாம் இயற்கை. அது எப்படி நடந்தது, அவன் கொண்டு கொடுக்குற போது என்னால் வச்சுக்க முடியாதுங்கிற 12 வருஷம் நான் அவன் என்னோட இருக்கா. சமையல் அறைக்கு போவேன், இன்னைக்கு வெறும் ரசம் அப்படின்னு அந்த கணத்தை கிள்ளிட்டு போவேன். இன்னைக்கு சுட்ட அப்பளம். ஆமாம், எனக்கு பேசுறதுக்கு ஆளுகள் கிடையாது. இவருக்கு கொஞ்சம் இப்போ காதும் கேட்கல, அதனால நிறைய பேசுகிறேன். அப்படி போக வர அவள் கணத்தை கிள்ளியெல்லாம் கொஞ்சிறவ
எதேச்சியா யாரோ நியூ ஜெர்சி கோவில்ல 1.5 அடியில ஒரு காமாட்சியை தேடிட்டு இருக்கிறாங்க, கிடைக்கவே மாட்டேங்குது. எங்கிட்ட ஒத்தி இருக்கா, நீங்க எடுத்துக்கோங்க. நான் ஏன் சொன்னேன், எப்படி சொன்னேன்? இப்போ நாம நினைக்கலாம் அந்த சிலை எனக்கு கொண்டு வந்து தரப்பட்டது என்றும் பஞ்சலோக சிலை இல்லை. அவள் அங்க போறதுக்காக இவன் மூலமா செய்யப்பட்டு எங்கிட்ட வந்து 12 வருஷம் இருந்துட்டு இன்னைக்கு அவங்க போயிட்டா. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில நீ உனக்காக அல்லது நீ எனக்காக நீ எதையா நினைச்சா தப்பு. இப்ப எனக்கு 2 கேள்விக்கான பதில நீங்க இதுல கொடுத்துட்டீங்க. இன்னும் வந்து பாராட்டில் மகிழ்ந்ததுன்றதுக்கு வந்து நீங்க பதிலுக்கு வரல. ஆனா வந்துட்டேன் சொல்லிட்டீங்க. இப்ப இதுல என்ன ஒரு விஷயம்னா, நீங்க சொன்ன அந்த ஒரு சொல், நீ நல்லா வருவ அப்படின்னு சொன்ன அந்த ஒரு சொல் அவர் அவ்வளோ தூரத்துக்கு உயர்த்தி இருக்கு. ஏன்னா அவர் உங்களுக்காக கொடுத்துருக்காரு. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடியது எத்தனையோ கோடி மக்கள் வந்து போகக்கூடிய ஒரு, அதுவும் நித்திய பூஜை செய்யக்கூடிய இடத்துல வந்து இருக்கு. வில்லேந்தி வெற்றி பெற்றவர்களை விட இனிய சொல்லேந்தி இதயத்தை வெல்பவர்கள் தான் வந்து உண்மையான பலசாலின்னு சொல்லுவாங்க. அதை நீங்க வந்து இதை நான் வந்து இங்க மட்டும் இல்ல, துரைக்கு மட்டும் இல்ல, நான் எல்லாருக்குமே நல்லா இருப்பா, அந்த நல்லா இரு நல்லா இரு அப்படிங்கறத வாழ்த்துற ஒரு மனசு அம்மா கிட்ட இருந்து. பால்காரன் வந்தா கூட துண்டு வேட்டி எல்லாம் கொடுக்கணும். அந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு அவன் உள்ள வந்து அம்மா காலில் விழுந்துக்கும், நல்லா இருடா ராஜா, ராஜாம்பா அவன் பேரெல்லாம் சுப்பையா இருக்கும், சுப்பையா இருந்தா கூட நல்லா இருடா ராஜா அந்த சொல்ற போது அப்பதான் நான் நினைச்சுப்பேன், அம்மா எப்படி பரிபூர்ணமா மனசுலார சொல்றாங்க. அவன் ஒருவேளை ஒரு மாடு வச்சிருக்கிறதுக்கு 50 மாடு வச்சிருப்பானா இருக்கும். இதெல்லாம் தாட். இப்போ பெரியவங்க சரிப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நானும் இன்னைக்கு சரிப்பா தான் சொல்லிட்டு இருப்பேன். அவங்க வாழ்த்தினாங்க, அதை பார்த்தேன். அந்த வாழ்த்து அவனுக்கு மகிழ்ச்சி, அம்மாவுக்கு மகிழ்ச்சி, கேட்ட எனக்கு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை நான் ஏன் கொடுக்கக்கூடாது மற்றவங்களுக்கும்? சிம்பிள் வாழ்க்கை. இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டம் ஒரு தேடல் பகிர்வோடு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆம், நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எனக்குள் நான். தேடல் பகிர்வின் தொடர் நீட்சியாக நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளரும் பன்முக கலைஞருமான ரேவதி சங்கரன் அவர்கள். உங்களை பாராட்டினதுல நீங்க யாருடைய பாராட்டலாம் ரொம்ப மகிழ்ந்திருக்கீங்க? பலர். ராஜாஜிக்கு முன்னால பாடியிருக்கேன், பெரும் கொடுப்பனை. ஆமா. மாப்போசி அவர்களுக்கு முன்னால பாடியிருக்கேன், கிவா ஜெகநாதன் சாருக்கு முன்னால பாடியிருக்கேன். இதே தர்மபுர நிலையத்துல தண்டபாணி தேசிகர், எனக்கு அவர் அப்படியே தன்னோட இடுப்புலேருந்து அந்த விபூதி பையை எடுத்து எங்களுக்கெல்லாம் அவரே நெத்தியில எட்டு விட்டார். என்ன பாக்கியம் இருக்க முடியும்? என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா. அதை விட எனக்கு அவரோட பாட்டு என்ன தெரியுமா பிடிக்கும்? தாமரை பூத்த தடாகமடி. அந்த மாதிரி ஒரு இசை அரசு, அந்த குரல், அவர் குரல்ல கேட்கணும். மங்கையரக்கரசி எல்லாம் தேவாரம் அப்படி பாடுவார். அவர் எங்க தர்மபுர ஆதீனத்துக்காரர் தான். ஆஹா ஆஹா ஆஹா. அவர் வந்து இன்ப கனா ஒன்று கண்டேன், அந்த கண்டேன்ல அந்த உச்சரிப்புல வைக்கக்கூடிய அழுத்தம் அது அவ்வளோ அழகா இருக்கும் அவருடைய பாட்டு. அவர்கிட்ட பாராட்டு வாங்கியிருக்கேன். இத்தனையும் தாண்டி அண்மையில் என்னுடைய 80வது வயதில் இல்லையே, அதுக்கப்புறம் ஒரு வருஷம் தள்ளின்னு நினைக்கிறேன், இந்த தருமபுரம் 25வது மகா சன்னிதானம். அப்போல்லாம் நாங்கள் குழந்தைங்க, 10 வயசு எனக்கு. அப்போது அவருக்கு முன்னால் என்னுடைய வாத்தியார் தர்மபுரம் சாமிநாதன் அவர்கள், அவரை வந்து கோவாலு அப்படின்னு கூப்பிடுவார். அவர் தேவாரத்துக்கெல்லாம் இந்த பிள்ளைங்கள்லாம் ஆடுறாங்க, இவ நல்ல அபிநயம் கற்றுருக்கா அப்படின்ன உடனே சன்னிதானம் சிரிப்பார். பாட சொல்லலாம் சொல்ல மாட்டார், யார் அங்கே அப்படியெல்லாம் கிடையாது. அவர் சிரிச்சார்னாக்கா எங்கள் வாத்தியார் பாடுவார். புதுவிரி பொன் செய்வோலை ஒரு காதோர் காது சூரி சங்கம் நின்று புரள விதி விதி வேத கீதம் ஒரு பாடும் ஓதும் ஒரு பாடு மெல்ல நகுமால். சிரிக்கிறாளாம் பார்வதி. அந்த சொல்ல உங்களுடைய அந்த அபிநயங்கள் மூலமா வெளிப்படுத்துறது. அந்த அந்த பாட்டை பாடும்போது முன்னாலேயே கேட்டுடுவேன், சார் தக்கதிமியோட பாடணுமா சார் அப்படின்னு. அப்படின்னா மற்றவங்களுக்கு புரியாது. புதுவிரி பொன் செய்யும், அதுக்கு வந்து அப்படியே தக்கதிமி போட்டுண்டு புதுவிரி பொன் செய்யோலை ஒரு காதோர் காது அப்படி தட்டிமெட்டு போட்டுக்கிட்டே ஆடணும். மெல்ல நகுமால்
மதுவளர் கொன்றை துன்று சடைபா, இந்த பக்கம் சடை, குழல் பாகமாக வருவரு. சார் ஏன் சார் வருவரு? தமிழில் வருவர் நிறுத்தக்கூடாது. வருவரு இது இவர் வண்ண வண்ணம், இவள் வண்ண வண்ணம், எழில் வண்ண வண்ணம் இயல்பே. அவ்வளோதான். அப்படி ஆடுற போது எங்கள் வாத்தியாருக்கு பெருமை. அவர் தானே அர்த்தம் சொல்லி கொடுப்பார். ஆனால் அவருக்கு மதுவளர் அப்படிங்க அந்த இந்த பாதி அந்த பாதி அதை சொல்லும் போது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வண்ண வண்ணமும் இந்த வண்ண வண்ணக்கு கொடுக்குற அந்த வித்தியாசம். ஏன்னா அந்த மாதொரு பாகன். ஆமா ஆமா, அதெல்லாம் அவர் சொல்லலைன்னா நம்ம தேவாரத்துக்கு ஆடி இன்னைக்கு எல்லாரும் ஆடுறாங்க. அன்னைக்கு 1954, 52, 53 அப்போல்லாமே நம்ம ஆடுறோம். அப்படிங்கிற பொழுது அந்த பாராட்டு அதே மாதிரி இப்போ இருக்கிற 27வது மகா சன்னிதானமும் மாசிலாமணி, இந்த சன்னிதானத்தை பார்க்கும்போது எனக்கு அவருடைய நினைவு வருது. அவர்கிட்ட எப்படி பாராட்டு வாங்கினேன்னா, கொஞ்சம் அந்த வீடு நான் சொன்னேனே எனக்கு பழக்கப்பட்ட வீடு உஸ்மான் ரோட்லன்னுட்டு, அங்கே அவரை போய் பார்க்க போயிருக்கேன். அந்த 25வது மகா சன்னிதானம் உட்காந்துருந்த அதே இடத்துல அவர் உட்காந்துருக்கிறார். அதே இந்த தங்க பேழையில் விபூதி, அதே ஆம்பியன்ஸ்மா. எத்தனையோ வருடங்களுக்கு பின்னால் போயிட்டேன். அவர் என்னமோ என்ன தேவாரம் என்னமோ பாட சொன்னதாக நான் உடனே சேவுயரும் திண்கொடியான் கேதாரத்து பதிகத்தை பாடுறேன். பாடிட்டு வாய மூடிட்டு இருக்கணும்ல. அந்த வாலு ரேவதி தானே நான். அவங்க வாத்தியார என்னை வாலுன்னு தான் கூப்பிடுவார். சார் நீங்கள் கோவாலு, நான் வாலு அப்படின்னு. இதை பாடிட்டு இதே இடத்துல சுவாமி அந்த சன்னிதானம் உட்கார்ந்து இருந்தாரு. நாங்கள்லாம் பாடினோம். அடுத்த நாள் காலையில் சுவாமி கேதாரம் கிளம்ப போறாருங்கிறதுக்காக நாங்கள் பாடினோன்னு உடனே அவர் அப்படி துணுக்குற்று என்ன தெரியுமா சொன்னார், நாளைக்கு காலையில் நான் கேதாரம் கிளம்புறேன். கடவுளே, நீங்க இன்னைக்கு அதே பாட்டை பாடுங்க. நான் தான் ஒரு வார்த்தை சொன்னேன், சுவாமி நான் உங்களை 25வது மகா சன்னிதானத்தையே நேரில் பார்க்கறது போல நான் ஃபீல் பண்றேன். எனக்கு நிஜமா அப்படியே மெய் சிலிர்த்து போச்சு. அன்னைக்கு பாடினேன். அடுத்த நாளைக்கு அவர் போறாருன்னு எங்க ஐயா சொல்லி நாங்க பாடினோம். எனக்கு இவர் போறது தெரியாதே. நான் அந்த பாட்டையே பாடுறேன். நான் நாளை காலையில 4 மணிக்கு கிளம்புறேம்மான்னாரு. அப்பதான் நினைச்சேன், அந்த தேவாரம் ஒலித்ததனால் அந்த கட்டடத்தில் அதிர்வலைகள் அற்புதமாக அமைகிறது. அதனாலதான் வீட்டில் தேவாரத்தை பாடுங்க, கண்ட தந்தனத்தாம் பாட்டும் கேளுங்க. ஆனா பாடினீங்கன்னா அந்த வைப்ரேஷன் உம்மையும் உம்முடைய குடும்பத்தையும் காக்கக்கூடிய, இந்த சுவர்களுக்கெல்லாம் உயிர் இல்லைன்னு நினைக்கவே கூடாது. எல்லாத்தையும் ஈர்த்து கொண்டு நல்லதையே தரும். இப்போ இந்த ஆல் இண்டியா ரேடியோவில் எத்தனை பேர் வந்து பாடியிருக்காங்க. எனக்கு இந்த ரூமில் நான் உட்காந்து உங்களோட பேசுகிறேன். ஆனால் இந்த அதிர்வலைகள் எப்படி தெரியுமா இருக்குது, என்னமோ ஒரு ஆனந்தமாக தண்ணியில் மிதக்கிற மாதிரி ஒரு ஆனந்தம் வருது. காரணம் இங்கு இசை 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 அத்தனையும் இங்கே எங்கே திரும்பினாலும் இசை, நல்ல தமிழ், நல்ல மொழி, அதுதான் காரணம். பரவாயில்ல. ரொம்ப ஒரு ஒரு நல்ல செய்தியும் இதில் வந்து இருக்குது. பாராட்டுதல் அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த வைப்ரேஷன் எப்படி இப்போ சுவர் அப்படின்றத நம்ம சாதாரணமாக பார்க்குறோம். ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு இது வந்து என்னென்னா, எல்லாத்தையும் வாங்கிக்கிடும், ஆனால் நல்லதை மட்டுமே நமக்கு கொடுக்கும் அப்படின்றது. அதுக்கு தானே சொல்லுவாங்க, வீட்டில் கெட்ட வார்த்தை சொல்லாதேம்பாங்களே. ஏன் அதுக்கு இன்னொரு இது சொல்லுவாங்க, இட்சினி தேவதைகள் மோட்டில் இருக்காங்க, கேட்டுட்டு ததாஸ்தூன்னு சொல்கிறாங்கன்னு. அது நான் சொல்ல அவங்கெல்லாம் கண்ணுக்கே தெரியல அப்படிம்பேன். அதுக்கு எங்களுடைய அப்பா அழகாக ஒரு விளக்கம் சொன்னார். செங்கல்ல தான் வீடு கட்டுவாங்க. செங்கலுக்கு எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு. தண்ணி விடுற மாதிரி நீ சொல்றதெல்லாம் வாங்கிக்கும். ஸோ வாங்கி கொண்டு உனக்கு நல்லதையே அந்த வீட்டில் நல்லா நடக்குதுப்பா எல்லாம். ஏன் சொல்றாங்க, நம்பிக்கையை தாண்டி ஒரு அறிவியல் பூர்வமான விஷயம் இருக்கு. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா சமூக வலைத்தளங்கள்ல நிறைய இடத்துல உங்களை பார்க்க முடியுது. கூகுள்குள்ளே போய், யூடியூப்குள்ளே போய் எங்கே திறந்து பார்த்தாலும் உங்களுடைய முகம், உங்கள் பேட்டி, திரைப்படமாக இருக்கட்டும், தொடர், அதாவது கேபி சாருடைய மீம்ஸ், அதான் அப்டேட்ஸ் இல்லையா, இந்த மாதிரி நிறைய பார்க்குறோம். உங்களுடைய தாக்கம் நிறைய சமூகத்தில் பல பேர்கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் வானொலியிலிருந்து தொடங்கினேன்னு சொன்னீங்க. ஆமாம், வானொலியுடைய தாக்கம் உங்களுக்கு எங்கேயாவது இருந்திருக்கா? இது சிவரஞ்சனி ராகம்னு அம்மா சொல்லி கொடுத்தாங்க பாரு. அப்ப ஆரம்பிச்சேன்.
அது காலையில முதல்ல போடக்கூடிய எங்களுடைய சிக்னேச்சர் டியூன் அது. அப்ப அம்மா சொல்லுவாங்க, அது எப்படி அந்த ராகம் சாயை பாத்தியான்னு சொன்னது ஒண்ணு. அப்போ அப்பா வந்து வானொலி வந்துடுச்சா அப்படின்னு கேட்பாங்க. வானொலி வந்துடுச்சான்னா பத்திரிகை, வானொலி பத்திரிகையில அதுல உடனே கடைசி பக்கத்துல பாப்போம் MM தண்டபாணி தேசிகர், BV சடகோபன், MS அனுராதா, ML வசந்தகுமாரி எல்லாருடைய போட்டோவும் போட்டிருக்கும். யாரெல்லாம் இந்த இதுல இருக்காங்க, யாரெல்லாம் நிகழ்ச்சியில, அதாவது பிரபலமானவங்களை போட்டிருப்பாங்க. அப்படி பார்த்துதான் எனக்கு தண்டபாணி தேசிகர் ஐயா யாருன்னு தெரியும். அவரை நேர்ல பாப்போங்கிறது பின்னால. அதுல ஒத்தொத்தரையும் பாக்குற போது சூரியகாந்தின்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அப்போ திருச்சியிலேருந்து ஒளிபரப்பாகும் 12லேருந்து 12:30 வரைக்கும். அதில் வந்து ட்ராமா நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தருடைய குரல் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது திருச்சி ஸ்டேஷனில். ஆனால் நாங்கள் இந்த வானொலியில் மார்க் பண்ணுவாங்க அம்மா. பால் கணக்கு எழுதுகிற காப்பிங் பென்சிலை வச்சு மார்க் பண்ணுவாங்க. இந்த கச்சேரி கேட்கணும், இந்த இது அது இதுலேருந்து இது இதுலேருந்து இதுன்னு போட்டிருப்பாங்க இல்லையா. அதில் சாயங்காலம் என்ன பண்ணுவோம், 4 மணி ஆச்சுன்னாக்கா இலங்கை வானொலி வர்த்தக ஒலிபரப்பு, அங்கே ஓடி போயிடுவோம். அங்கே நாட்டிய இசையெல்லாம் வைப்பான், அது ரொம்ப பிடிக்கும். அதை கேட்கறதுக்கு முன்னால் அம்மா அப்பெல்லாம் நாங்கள் இந்த ரேடியோ போட மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு சிலான் கேட்கணும் அப்படிம்போம். ஆனால் அதுக்கு முன்னால் இருக்கிறதுல அம்மா குறிப்பாக சில விஷயங்கள், நாட்டு நடப்புகள் என்னெல்லாமோ, அந்த விவசாய குறிப்புகள் அதெல்லாம் அம்மா பார்த்துப்பாங்க. இந்த சூரியகாந்தி நிகழ்ச்சி நாங்கள் எல்லாரும் கேட்போம். அப்புறம் வந்து நிறைய திரைப்பட பாடல்கள் போடுவாங்க. அதில் MLB பாட்டுலாம் அதில் கேட்டுதான் அவங்க குரலில் மயங்கினேன். அவங்க கச்சேரி கேட்டிருக்கேன். ஐயா சாமி ஆவோஜி சாமி, ஐயா ராயா வாயா யூ கம்மையா, ஐயா சாமி ஆவோஜி சாமி, நரி கொம்பிருக்கு வாங்கலியோ. அவங்க பாடினா நாங்கள் உடனே ஆடிடுவோம். அதுலேருந்து தாக்கம் தான் நான் குரத்தி பாட்டா ஒன்று நானா இயற்றினேன். நீங்க? ஆமாம். நாடு பூரா சுற்றி வந்தேன் நரி கொரத்தினா, அம்மா நரி கொரத்தினா, நல்ல பல உண்மை சொல்வேன் நரி கொரத்தினா, காடு மேலே சுற்றி வந்தேன் கண்ணால் கண்டதை சொல்ல வந்தேன், நாடு நகர் பார்த்து வந்தேன் 4 விஷயம் தெரிஞ்சு வந்தேன், எல்லூரு போனேனுங்க யாமண்டி கூச்சண்டி அப்படின்னாங்க, மைசூரு போனேனுங்க பன்னி கூத்கொள்றி அப்படின்னாங்க, எறணாகுளம் போயிருந்தேன் இரிக்கி ஊனு கழிக்குந்தாங்க, ஆக்ராவும் போயிருந்தேன் ஆவோ பேட்டோ காவோன்னாங்க, ஊர் பூரா சுற்றி புட்டேன் ஒன்று மட்டும் கற்றுக்கிட்டேன், ஊர் ஜனங்க வேறானாலும் காட்டிடும் அன்பு ஒன்று தாங்க. ஆஹா. நாகூர் போனேனுங்க ஆண்டவரை தொழுதேனுங்க, வேளாங்கண்ணி போனேனுங்க மேரி மாதாவை கும்பிட்டேனுங்க, ராமேஸ்வரம் போயிருந்தேன் சாமியை கண்டு வந்தேன், சபரிமலை போயிருந்தேன் ஐயப்பா சாமி சரணம் என்றேன், ஊர் பூரா சுற்றி போட்டேன் ஒன்று மட்டும் கற்றுக்கிட்டேன், கோயிலுங்க வேறானாலும் காத்திடும் தெய்வம் ஒன்று தாங்க, தின்ன கொஞ்சம் சோறு வேணும் திக்காகவே காப்பி வேணும், தங்க ஒரு வீடு வேணும் கட்ட துணி தந்திட வேணும், நானும் நல்லா பாடிடுவேன் கண்ணு கழகா ஆடிடுவேன், இந்த நாடு போல எங்கும் நல்ல நாடு கண்டதில்ல, நம்ம நாடு பாரத நாடு, நல்ல நாடு பாரத நாடு, நம்ம நாடு பாரத நாடு. ஓ அம்மே. ஸோ இப்படியெல்லாம் எட்டுக்கட்டி பாட்டு பாடுறதுக்கு பிடிக்கும். அதனால தான் ஜிங்கிள் எழுத முடிஞ்சுது. இப்போ ஜிங்கிள் பித்தி சென்டென்சஸ்பாங்க, இத்தினோண்டு இருக்கணும், தொக்குன்னு கொடு, இத்தினோண்டு கொடு. ஸோ அதெல்லாம் இந்த பாட்டு எல்லாத்துக்கும் ஒரு வடிகால். எல்லாமே இந்த வானொலியிலிருந்து வந்த ஒரு அந்த வானொலி. அதான் சொன்னேன், வானொலி. அது அப்புறமா ஒரு ஜோக் சொல்லணும். எங்கள் அத்தை என்ன பண்ணுவாங்க, ரொட்டி பண்ணுற போது இந்த வானொலி பேப்பரில் ரொட்டி ஒட்டிக்காது கொண்டா அப்படிம்பாங்க. ஒரு பக்கத்துக்கும் ஒரு சப்பாத்தி போட்டு வச்சுருப்பாங்க. நான் சொன்னேன், வானொலி இதுக்கா அத்தை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கும் யூஸ் பண்ணுவாங்கம்பாங்க. மொத்தம் வானொலி என்னுடைய வாழ்க்கையோடு கலந்து விட்ட ஒரு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இல்லையா, இத்தனை ஆண்டுகள் கழித்து நீங்க வந்தாலும் வந்து இல்லப்பா, அந்த புஸ்தகத்தை பார்த்து ஒரு VV சடகோபனையும் அவங்களெல்லாம் பார்க்குற பொழுது நாகர்கோயில் மகாதேவன்னா எப்படி இருப்பாருன்னு அந்த ஃபோட்டோவை பார்த்து அழகாக இருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்டில். அதெல்லாம் பார்த்துட்டு அந்த வானொலியா நம்ம சென்னையில் வந்து இதுதான் ஆல் இண்டியா ரேடியோ இந்த கட்டிடம். அதுக்கு முன்னால் பள்ளிக்கூடத்துலேருந்து தான் வந்திருக்கேன் இங்கே ஒரு தரம். பாப்பா மலரோ என்னமோ ஒன்று நடத்துவாங்க. அப்போ
கூத்தபிரான்ல அவருக்கு முன்னால ரேடியோ அண்ணான்னு ஒத்துறது, அவங்க தான் ஜெயஸ்ரீ ஜெகனை கூட அறிமுகப்படுத்தினவங்க. ஸோ அந்த காலத்துல இருந்து இங்க வந்திருக்கிறோம். எனக்கு என்ன தெரியும், இங்கெல்லாம் உட்காந்து ஒரு விளையாட்டெல்லாம் சொல்லி தருவாங்க, முதல்ல கதையெல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் பாப்பா பாட்டெல்லாம் பாடணும். ஏழைக்கு சோறிட வேண்டும், அவன் ஏழமை நீங்க உழைத்திடல் வேண்டும், இப்படியெல்லாம் அவங்க சொல்லித்தர பாட்டை எல்லாம் கோஷ்டி கானமாக பாடும். இப்போ நாங்கள் பாப்பா மலருக்கு எங்களெல்லாம் ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு வந்திருப்பாங்க, கூட ஒரு டீச்சர் வந்திருப்பாங்க. எங்களுக்கு வர வழியில் இளநீர்லாம் வாங்கி கொடுத்து அழைச்சிட்டு வருவாங்க. அந்த டீமோட வருவீங்க? ஆமாம், நாங்கள் எல்லாரும் வரோம், எல்லாரும் பஸ்ஸில் தான் வருவோம். அப்போல்லாம் நான் சொல்கிறது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால். அப்போ ட்ராம் ஓடிட்டு இருந்ததுன்னா பார்த்துக்கோ, இந்த நேயர்கள் கேட்குறவங்க நினைப்பாங்க இவ யாரடா இவர் மூத்த ஒரு கிழவின்னுட்டு. ஆனால் அப்போ நான் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இந்த பீச்செல்லாம் பார்த்தா ஆம்போம்ல, அப்படியெல்லாம் வருவோம். வந்தாக்க இது வந்து ஒலி அப்படியே வரையறுக்கப்பட்ட ஒரு அறை இல்லையா, அங்கே உக்காந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இப்போ நீங்கள் குழந்தைகளா நீங்கள் ஓடி போய் அந்த மரத்தை தொடணும் அப்படிங்கிறாப்புல அதுக்கு ஒரு ப்ரீஃப் பண்ணுவாங்க. அப்போ எல்லாம் எழுந்து நின்றுடுவாங்க, நான் மட்டும் நிற்க மாட்டேன். ஏன் தெரியுமா, இவங்க வேற ஏதோ சொல்கிறாங்க, இந்த வந்த இடத்துல ஓட விட மாட்டாங்க. கொஞ்சம் ஐக்கியூங்கிறது ஒன்று வேணும்ல. அப்போ அவர் சொல்வார், கீழே சிவப்பில் நல்லா டிசைன் போட்ட கம்பளம் இருக்கும், அதில் கையால் அப்படி நீங்கள் தட்டினீங்கன்னா நீங்கள் மக்கள்லாம் ஓடி வரீங்களா, அப்படி சத்தம் கேட்கும் அப்படிம்பாரு. அப்புறம் அங்கேருந்து வந்து ஒரு குதிரை வண்டி வந்து நிற்கிறது, அங்கே ஒரு குதிரை ஓடி ஏதோ ஒரு கதையெல்லாம் சொல்கிற போது கொட்டாங்குச்சியில் ஓட்ட காலனான்னு ஒன்று உண்டு. ஆமாம், காலனாங்கிறது நீங்கள் இப்போ வெப்பில் போய் பார்த்தா கிடைக்கும். ஒரணா ரெண்டனா எல்லாம் ஸ்கொயராலாம் இருக்கும். ஓட்ட காலனான்னு ஒன்று இருக்கும். அது அதுக்கு முந்தையதா இல்லை, அதே காலகட்டத்தில் தான். இங்கே ஒன்று சொல்லணும், இங்கே மாணவர் மன்றம்னு நடக்கும். மாணவர் மன்றம், அங்கே பாடணும், கவிதை சொல்லணும், கையெழுத்து போட்டி எல்லாம் வைப்பாங்க. நான் எல்லாத்துலேயும் எனக்கு முதல் பரிசு கிடைச்சது. எவ்வளோ ரூபாய் தெரியுமா, 108 ஓட்டை காலனா. அந்த 108 ஓட்ட காலனாவையும் அப்படியே மாலையாக கோத்து ஒரு பைக்குள்ளே வச்சு, அதுதான் என்னுடைய பொற்கிழி. தர்மிக்கு பொற்கிழி கிடச்சிது எனக்கு. 108 காலனா ஒரு வெள்ளி மெடல். ராபி சேது பிள்ளை அவர்கள் எனக்கு குத்தினார்கள். சொல்லின் செல்வர். ஆமா, இங்கெல்லாம் சொல்லின் செல்வியாக இன்னைக்கு நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்னா சொல்லின் செல்வர் கொடுத்த அந்த ஒரு 108 காலனா, ஓட்டை காலனா, அது அப்படி ஒரு சணல்ல கட்டி அழகா வீட்டுக்கு கொண்டு அந்த பாட்டிகிட்ட கொடுத்தேன். அந்த எதுக்கு சொல்ல வரேன், அந்த காலனாவை கையில் மாட்டிக்கிட்டு அந்த கொட்டாங்குச்சியில் டொக்கு டொக்குன்னு தட்டினா குதிரை ஓடுறாப்புல இருக்கும். அப்புறம் மைக்கு கிட்ட வந்து அந்த இப்போ நீங்கள் சாக்லேட் பேப்பர்னு சொல்கிறீங்களே, அது வந்து சத்தம் போடும், சில்கி பேப்பர். அந்த பேப்பரை மைக்கு கேத்தாப்புல வச்சுக்கிட்டு கச்ச பச்சான்னு கசக்குவாங்க. அப்போ நெருப்பு பற்றி எறிகிறாப்புலாம் சத்தம் கேட்கும். ஓ, அந்த ஜுவாலை வரத்துக்கு நாங்கள் இங்கே இந்த நெருப்பு சத்தம் மாதிரி இந்த பேப்பரெல்லாம் சுற்றி எப்படியெல்லாம் நாங்கள்லாம் வந்து இங்கே பாப்பா மலர் எல்லாம் முடித்த உடனே ஒரே சந்தோஷமாக இருக்கு. எல்லாம் லைவாக போகும், எல்லோரும் வரிசையாக வாங்க பிள்ளைங்களானாக்கா எல்லாம் ஒன்றோட ஒன்று பின்னால் பிடிச்சிக்கிட்டு இப்படி ரயில் வண்டி மாதிரி அந்த அனுபவம். அதாவது பாப்பா மலர்லேயும் கலந்துக்கிட்டு அப்புறமா வானொலி பேப்பரை பார்த்து அந்த புஸ்தகத்தை பார்த்து பாடல்கள் கேட்டு நிறைய பாடல்கள் கற்றுக்கொண்டு இதில் கேட்டு நிறைய பாடல்கள் நான் கற்றுக்கொள்ள முடிஞ்சது. அந்த விதத்தை வழி நடத்துறதுக்கு அந்த ஒரே ஒரு ரேடியோ, அந்த ஒரு ரேடியோ ஆல் இண்டியா ரேடியோ. ஆனால் எனக்கு கூட ஆல் இண்டியா ரேடியோன்னு பேர். பேசிக்கிட்டே இருக்கிறதுனால, தகவலுக்காக இல்லை, இது பாடுறேனே, வெறும் தகவல்னா வெறும் பேச்சு இல்லை, அதனால இது வந்துருச்சுப்பா ஆல் இண்டியா ரேடியோ. அதே தான் இந்த படமும் பேசிக்கிட்டு இருக்கிற எஃப்எம். ஆமாம், இந்த ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன் வடிவேலுவோட, அவர் சொல்ல வந்துட்டாடி எஃப்எம் ரேடியோம்பாரு. அது என் மீம்ஸில் போட்டு என்ன, அது ஏன் கேட்குறீங்க? அப்போ இதெல்லாம் நான் நினச்சி பார்த்தா வாழ்க்கையில் நடந்தது. ஸோ வாழ்க்கையில் எங்கேருந்து எப்படி வந்து எல்லாம் அமைகிறதோ, நான் அந்த வானொலிக்கு ஏன் நன்றி சொல்கிறேன்னாக்க, அது என்னை ஆளாக்கியது. நல்ல பாடல்கள், நல்ல சங்கீதம் கேட்க சொல்கிறது. காலையில் 1 மணி நேரம் அந்த கச்சேரி கேட்டுட்டு அப்புறமா தான் ஸ்கூலுக்கு போகணும். இன்றளவும் அது இருக்கு. அந்த கச்சேரி உதய கீதம் எல்லாம் போட்டுட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பேர் மாற்றிருப்பீங்க, அப்பெல்லாம் என்னன்னு தெரியாது. இருந்தாலும் அந்த காலத்து ஒரு வானொலி புஸ்தகத்தை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. இப்போல்லாம் இருக்கா தெரியாது. அப்போல்லாம் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் படங்களும் அவ்வளோ அழகாக இருக்கும். அதில் ஒரு முறை கமலா லக்ஷ்மணுடைய ஃபோட்டோ இருந்தது வானொலியில். உடனே தேடினேன், இவங்க எங்கடா பாடுறாங்கன்னு. இந்த நாட்டியத்திற்கான பாட்டில் அவங்க பாடியிருப்பாங்க. நட்டனம் ஆடினார், இங்கே தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதை எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா இந்த இடத்துல அதை சொல்லும்போது.
அதை கேட்டு அந்த பாட்டுக்கு டான்ஸ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டோம்ல. மொத்தம் வானொலி வந்து இப்போ இருக்கிற வானொலியோ இப்போ இருக்கிற அந்த விளம்பரங்களோ நான் சொல்லவே இல்லை. நாங்கள் வளர்ந்த காலத்தில் இசையும் அப்புறம் சரியான நியூஸ் சொல்லுவாங்க, பொய் நியூஸ் இல்லாத ஒரு காலம், எதுலேயுமே கலப்படம் இல்லாமல். அப்புறம் இங்கே வந்து பேசணும்னா அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டுன்னு ஒன்று வச்சுருந்தீங்க, இன்றளவும் குறையாமல் இருக்கு. அதாவது தரம் குறைவாக எந்த ஒரு வார்த்தையும் பயன்படுத்தக்கூடாதுங்கிறத நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஆஸ் அ சைல்டு வச்சுக்கோ. ஏன் அப்போலேருந்து வளர்ந்து 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 நான் இங்கே வந்து பாடும்போது எனக்கு ஒரே பிரமிப்பு. அப்புறம் அங்கேருந்து தூரதர்ஷன் போன போது அதை விட பிரமிப்பு. ஸோ இப்போ இதெல்லாம் இந்த படியெல்லாம் ஏற்றி விட்டதுக்கு காரணம் இந்த எது இந்த சிவரஞ்சனி ராகமே பண்டிட் ரவிசங்கர் அவர் அமைத்ததாகத்தான் சொல்லுவார்கள். ஸோ அது ஒன்று. எனக்கு கல்கத்தாவில் கல்யாணம் ஆகி போன புதுசில் ஐயோ இங்கேருந்து நம்ம சென்னை வானொலி நிலையெல்லாம் கேட்கவே முடியாதுலாம் அங்கெல்லாம் நினைச்சிருக்கீங்க. ஆமா, இப்போல்லாம் வந்து அந்த மாதிரி அது அதில் வேண்டியதே இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலையும் கேட்குது. நம்ம வந்து கைபேசியிலே இப்போ கேட்க முடியும். ஓ, இப்போ வந்து நீங்க ரேடியோ பெட்டி அப்படின்ற ஒரு விஷயமே வேண்டாம். நீங்க வந்து மொபைல்லே நீங்க வந்து கேட்டுக்கலாம். எந்த ஊர்ல ஃப்ளைட்ல நீங்க எங்க இருந்தாலும் சரி 24/7 வந்து நீங்க கேட்கலாம். 24 மணி நேரமும் இடைவிடாத இசைமழை. ஆனால் அங்கே போய் இருந்ததில் எனக்கு ரொம்ப நல்லதாக போச்சு. அவங்க ஆகாஷ்வாணி கோல்கோத்தா அப்படிம்பாங்கல்ல, அதை கேட்டுக்கிட்டு அந்த பாஷை கற்றுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு. ஆமாம் ஆமாம் ஆமாம், அருமைமா. நல்ல நிறைய நிகழ்வுகள் வந்து நம்மளுடைய குணாதிசயங்களுக்குள்ளே இருந்தாலும் எப்படி ஒரு மனிதனுக்குள்ள எல்லா விதமான அந்த சொல்லுவோம் ஒன்பான் சுவை உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்கும். உங்களை நல்லா ஜாலியாகவே பார்க்குறோம் எப்போவுமே. அப்படி ஒரு மாதிரி வந்ததுலேருந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் இதெல்லாம் சரி. கோபம் நிறைய உங்களுக்கு நம்பணும். சொல்லுங்களேன், அந்த கோபத்தால நீங்க இழந்த ஒரு விஷயம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இந்த கோபம் இப்ப இல்ல, இது ஒரு தார்மீக கோபம் தான் சொல்லுவேன். தார்மீக கோபம். எனக்கு ரோட்ல எவனானு எச்ச துப்பினா அவன் சட்டையே பிடிச்சிருவேன். அவன் ஏன் உங்க அப்பா விட்டு ரோடோ அப்படின்னு கேட்பேன். நீ ஏன் ரோட்ல துப்புற, நான்லாம் நடந்து போறேன். அந்த மாதிரி ஒரு வெறி கோபம் வரும். ஏன்னா நீ மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்கிற அப்படிங்கிற பொழுது அதை போய் தடுத்து நிறுத்தணும்னு. அதை நான் அப்புறம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஏன்னு கேட்டால் உன்னால யாரையும் மாற்றவே முடியாது. அப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து சமூகத்தின் பிரஜைகள் இல்லையே. அதை நான் எப்படி சொல்லணும்னா, உங்கள் ஊடகம் வாயிலாக நான் எதான்னு சொன்னேன்னாக்க அவனுக்கு வேணுங்கிறவன் எடுத்துப்பான், வேண்டாங்கிறவன் சேத்தான் போடி அப்படின்ட்டு போயிடுவான். ஆனால் ரோட்டில் ஒருத்தன் சைக்கிளில் போகிறவன் துப்பினான்னா உடனே போய் சாட்டி ஏன்டா ரோட்டில் துப்பினேன் அப்படிதான் கேட்க தோணும். அந்த தார்மீக கோபம் இப்போ ஆனால் வயசானா கொஞ்சம் கோபம் குறையும். பட் என்னுடைய கோபம் வந்து நியாயமான கோபமாக தான் இருக்கும். நியாயம் இல்லாத கோபம் வந்ததில்லை. ஏன்னா நியாயம் இல்லாத கோபம் நம்மை அழித்து விடும். சூப்பர், புரிஞ்சுக்கோ. இப்போ எனக்கு கோபம்னாக்கா நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு நீ ஒரு பட்டர்ஃப்ளையை பிடிச்சி ரெக்கையை பிக்கிற, நான் உன்னை அரைஞ்சிருவேன். காரணம் அது ஒன்று என்ன பண்ணிச்சு, அது அந்த கோபம் பரவாயில்ல. ஆனால் எதுக்கடு கோபப்பட்டோம்னா நர்வஸ் டென்ஷன் வந்து கைகாலெலாம் உதவதான்னு உதச்சிக்கிட்டு அது தேவையில்லை. உன்னுடைய உடல் வந்து இறைவனால் கொடுக்கப்பட்ட வரம். எப்படி கலையோ அது போல் உன் உடல். அதுக்கு நிறைய ஊனங்கள் வரலாம், வேதனைகள் வரலாம், சுகர் வரலாம், ப்ரெஷர் வரலாம். அதையும் மீறி உள்ளார்ந்த ஒரு ஆனந்தம்னு இருக்கு பாரு, அதுக்கு தான் ஏன் மானிட பிறவி வைத்தது நம் தமக்கு இது ஒரு பிறவி. அந்த பிறவியை நீ கோபத்தால் அழிச்சுக்காத. அப்புறம் நிறைய கதைகள் வரும் தெரியுமா கோபத்தால். அவளுக்கு இப்போ மதுரையில் செல்லியம்மன் கோவில் இருக்கு, அவள் கண்ணகி. ஆனால் அவளுக்கு எய்த்தாப்பில் இருந்தது எல்லாம் எரிஞ்சு போகவும் என்ன பண்ணிட்டாங்க, அந்த சிலையை கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு அங்கே ஒரு மீனாட்சியை தானே வச்சுட்டாங்க. அப்போ அந்த கோபத்தால் பதவியையும் இழக்கலாம்ல. அருமைமா. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இல்லையா? ஆமா, ரொம்ப அழகா தெளிவுபடுத்திருக்கீங்க. நீங்க சமூகம் சார்ந்ததெல்லாம் சரி, உங்க மேல கோவப்பட்டு இருக்கீங்களா? என்ன ரேவதி நீ இப்படி பண்ணிட்டே இருக்க அப்படின்னு கோவப்பட்டு இருக்கீங்களா? ஆனால் நான் தான் கெலடோஸ்கோப் மாதிரி. அப்போ திருப்புவாங்க தெரியுமா, அது அந்த உள்ளுக்குள்ள வளையல் பிட் போட்டிருப்பான். அப்படி எந்த பக்கம் திருப்பினாலும் விதவிதமாக டிசைன் வரும். அது அதே ரிஃப்ளெக்ஷன் தாங்க வரும். இந்த மாதிரி எனக்கே என் மேலே சில சமயம் கோவம் வரும். முதல்லலாம் எப்படி தெரியுமா வரும், ஒரு சின்ன வயசுல இந்த கண்ணாடியில் பார்த்துட்டு நான் ஏன் அழகாவே இல்லைன்னு நினச்சிப்பேன். ஆமாம் 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 ஆமாம், இவ்வளோ பெரிய பல்லு பெருசா, நீ நல்லாவே இல்லையே, நீ ஏன் அழகாவே இல்லை அப்படின்லாம் நினச்சிப்பேன். ஏன்னா அப்போ என்னுடைய அழகெல்லாம் யாருன்னு கேட்டால் அம்மா ஸ்டாண்டர்ட், எம்எஸ் சுப்புலட்சுமி அந்த மாதிரி பார்க்குறவங்க, அவங்க எல்லாம் இன்னும் அழகாக இருக்கிறாப்புல தோணும்.
அப்புறம் திரைப்பட நடிகைகள் எல்லாரும் அழகா தோணும். சின்ன வயசுல எல்லாரும் அழகா தோணும். சிவாஜி கணேசன்னா ரொம்ப அழகுன்னு தோணும். ஆனால் அதை பார்த்துட்டு நான் கண்ணாடியில் பார்க்கும்போது முடி மட்டும்தான் இருக்கு, இவ்வளோ நேரம் நல்லாவே இல்லை நீ அப்படின்னு நினச்சிப்பேன். அப்புறமா அம்மா சொல்லுவாங்க, அது பேர் அழகுங்கிறது அன்னைக்கு அப்படி இருந்தவ தான் இன்னைக்கு இப்படி இருக்கா பார்த்துக்கோ. ஸோ அழகுங்கிறது நிலைக்காது, மாறக்கூடியது. அதனால நம்ம அதுக்கு போய் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதடா. அப்போ எங்கள் அத்தை சொல்லுவாங்க, அப்பாவுடைய கூட பிறந்தவங்க, இந்த பார் எப்பேற்பட்ட குரங்கா இருந்தால் கூட அவளுக்குன்னு ஒருத்தன் வாச்சிருப்பான்னு. அவங்க சொன்னது நல்லா பசுமரத்தாணி போல வந்து பதிஞ்சுது. எப்பேற்பட்ட குரங்கு எல்லாருக்கும் தானே கல்யாணம் ஆகுது. அப்போ எல்லாருமே வைஜெயந்தி மாலாவா, எல்லாரும் பத்மினியா? இல்லையே, எல்லாருக்கும் கல்யாணம் ஆகுது இல்லை, அதுதானே அந்த வயசில் அதை புரிய வச்சது அத்தை. அதனால இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத அப்படின்னு சொன்னதுனால நான் யாரையுமே சட்டுன்னு பார்த்து ஐயா அழகாவே இல்லை நினைக்கவே மாட்டேன். ஏன்னு தெரியுமா, ஒத்தொத்தரும் கடவுளோட கிரியேஷன். நீ யார் சொல்கிறதுக்கு? நீ ப்ரொடியூஸ் பண்ணது ரெண்டும் ரொம்ப அழகாக இருக்கா, யோசனை பண்ணிப்பார். நல்லா இருக்கு இல்லைங்கள, நம்ம கண்ணுக்கு நல்லா இருக்கு, அவ்வளோதான். நம்ம வாழ்க்கையை அப்படியே எடுத்துக்கணும். நம்ம சமுதாயத்தில் பல நேரங்களில் பலரை வந்து நம்ம மன்னிச்சு விட்டுட்டு போயிடுறோம். சில தவறுகள் வந்து தெரிஞ்சாலும் நம்மளும் பல பேர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு சூழலையும் கடந்து வந்திருப்போம். ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு மனுஷனுக்கு தன்னோட வாழ்க்கையில் இந்த சுய மன்னிப்பு அப்படின்றது வந்து ஒரு கட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். நமக்கு நாமளே தப்பும் செஞ்சு இது தப்புன்றதை உணர்ந்து மன்னிப்பும் கேட்டுப்போம். அப்படி உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஆனால் அது ரொம்ப பர்சனல். நான் எடுத்த ஒரு டிசிஷன் என்னை அவங்கள விட்டு விலக்கிடுச்சு. அப்படிங்கிற பொழுது நான் இந்த டிசிஷனில் ஏன் எடுத்தேன், நம்ம ஒன்றுமே சொல்லாமல் ஒதுங்கி இருந்திருக்கலாமோ. ஆனால் அப்பவும் விதி நடந்திருக்கு. விதியினால் இது நடந்ததுங்கிறது ரெண்டாம் பட்சம். முதல்ல நம்ம தானே இதுக்கெல்லாம் சரி சரின்னோம், இது வேண்டாமோ அப்படின்னு அது என்னையே நான் நினச்சிப்பேன். அப்புறம் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் அதனால உறவுகள் கொஞ்சம் பிரிஞ்சு போக வேண்டி வந்தது. அது கொஞ்சம் ரொம்ப வலிச்சது. காரணம் நான் தான்ட்டு. ஆனால் காரணம் நான் அல்ல, எய்தவன் எவனோ அம்பை நோவானே, அது தெரியுது. இருந்தாலும் அது என்னமோ நம்ம இதில் இன்வால்வே ஆயிருக்காம இருந்தாக்க இப்படி இருந்திருந்தால் அப்படி ஆயிருக்குமோங்கிறோமே தவிர அதை கொஞ்சம் ஆழ்ந்து யோசனை பண்ணி பார்த்தா உனக்கு ஏதோ நல்லதுக்காகத்தான் அது நடந்திருக்கு அப்படி எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அவங்க மேலே வெறுப்பு வராது, நம்ம மேலே பச்சாதாபமும் வராது. ஏய் நீ பண்ணல. இந்த இடத்துல வந்து நீங்க சுய மன்னிப்பு கேட்கல. சுய மன்னிப்பு கேட்க வேண்டாம். ஏன்னா அதை இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டதுனால யாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு இல்லை. இறைவன் நான் தான் அதை பண்ணினேன், சோ வாட் அப்படின்னு கடவுள் கேட்டுட்டாருன்னா யாருக்கிட்டையும் நான் மற்றவங்க கிட்ட கேட்கறதுன்றதை விட உங்களுக்கு நீங்களே உங்க மனசா இல்லை. அது முதல்லலாம் கொஞ்சம் உறுத்திச்சு, நம்ம அதை அப்படி பண்ணியிருக்க வேண்டாமோ, நம்ம இதை ஏத்துன்னு இருக்க வேண்டாமோ, அதனால தான் இதோட விளைவு இப்படி. இது ரொம்ப பர்சனல் அப்படிங்கிறதுனால நான் சொல்லலை, ஏன்னா பதிவாகும் இல்லையா. வேண்டாமே, நெவர் வாஷ் யுவர் டர்ட்டி லினன் இன் பப்ளிக் அப்படிம்பாங்க. அது தேவையில்லை, எல்லார் வீட்டிலையும் ஏதோ ஒன்று இருக்கு. அதனால அதை போய் பெருசுபடுத்த வேண்டாம். இருந்தாலும் எல்லாரையும் உன் குழந்தைகளாக, உன் பேரன்களாக, உன் மகளாக, இந்த உறவினர்களாக பார்க்கக்கூடிய ஒரு பக்குவம் வந்த பிறகு உன்னால தான் ஆச்சுன்னு நான் நினைச்சேன்னா நான் பைத்தியக்காரி இல்லை. அருமைமா. அப்போ வந்து உங்களுடைய மனசுக்கு நீங்கள் அதுக்கான கேள்வியும் கேட்டு பதிலும் கொடுத்துக்கிறீங்க இல்லையா? சரி, நிறைய பேர் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கீங்க. ஆனால் மறக்க முடியாத சந்திப்பு அப்படின்றது வந்து நீங்கள் வந்து தொகுப்பாளராக இருந்திருக்கீங்க, நிறைய நேர்காணல்கள் பண்ணியிருக்கீங்க, நிறைய இடங்களுக்கு போயிருக்கீங்க, ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் நிறைய பேரை வந்து கடந்து வந்திருக்கீங்க. ஆனால் யாரோ ஒருத்தருடைய சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கும், ஒரு மறக்க முடியாத சந்திப்பாக இருந்திருக்கும். அது யாருமா? பாரத ரத்னா MS சுப்பலக்ஷ்மி. ஆஹா, மதுரைன்றதுனாலயா? இதில் என்ன வேடிக்கைன்னா அவங்க குடும்பத்துக்கு எங்கள் தாத்தா தான் டாக்டர். அப்படி இங்கே வந்து அவங்கள பற்றி என்னை ஹரிக்கத்தை பண்ண சொன்னாங்க. யார்? சங்கர நேத்ராலயாலேருந்து வந்து என்னை கேட்குறாங்க. நான் ஹரிக்கத்தைங்கிறது ஆசைப்பட்டு பண்ணுறது, முறைப்படி ட்ரைனிங் இல்லை. எனக்கு பாட பிடிக்கும், காலில் சலங்கையை கட்டிக்கிட்டு ஆட பிடிக்கும், கதை சொல்ல பிடிக்கும், மக்களை கண்டா குஷி ஏறிடும். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் வடிகால் எது? ஹரிக்கத்தை. அப்போ MS அம்மாவுடைய வரலாற்றை நீங்கள் சொல்லணும் ஹரிக்கத்தையா. அவங்களுக்கு முன்னாலேயே அவங்களுடைய 83வது பிறந்த நாள்லன்னு சொன்ன பொழுது முதல்ல யோஜனை பண்ணினேன். அப்புறம் ஓரளவுக்கு ஒரு கதையை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அம்மா கிட்ட போய் நேராக பார்த்து, அதாவது அம்மா இது கரெக்டா, நீங்கள் இந்த வயசில் திருநீர்மலையில் கல்யாணம் பண்ணிட்டீங்க, இந்த கதையை அப்படியே சொல்லி காட்டி அவங்க சிலது கரெக்ட் பண்ணுற போது நோட் பண்ணிப்பேன். அதே மாதிரி பாடுற போது கூட பங்கஜாச பவவேத்யம் ஹிருத்யம் பங்கஜார் பாடினேன்.
பங்கஜாசபவ அப்படி அதை அப்படி நுணுக்கி கொடுத்தாங்க. இப்படி பாடணும் அதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கதையெல்லாம் நான் சொல்கிறேன். நீங்கள் அம்பாள் கை மாணிக்க வீணை, இனானிமேட் ஆப்ஜெக்ட். அந்த வீணைக்கு அதோட அருமையே தெரியாதான். அதனால தான் பரமேஸ்வரனே சதாசிவனா வந்து உங்களை உலகத்தில் எல்லாருக்கும் புகழும்படியாக தூக்கி அந்த வைரத்தை மணிமுடியில் வச்சாருன்ன போது, நான் மாணிக்க வீணைங்கிறியா, அம்பாள் கை வீணைங்கிறியா, குழந்தை மாதிரி என்கிட்ட கேட்குறாங்க. அந்த பாக்கியம் யாருக்கும் கிடைச்சதில்ல. அப்புறம் எனக்கு ஒரு முத்தம் கொடுத்தாங்க. அப்போ நான் அசடு சும்மா இருக்கக்கூடாதா, சதாசிவ மாமாக்கு அப்புறம் எனக்கு தானேன்னு விட்டேன். அதுக்கு அவங்க முகம் குங்குமமா சிவந்து இன்னொரு கன்னத்துலேயும் முத்தம் கொடுத்தாங்க பாரு. நான் குளிக்க மாட்டேன்னு, அதான் நீ ஏற்கனவே அட்வர்டைஸ்மெண்ட்டில் குளிக்காதேன்னு கத்திருக்கீங்களே அப்படின்ட்டு சிரிக்கிறான். நிஜமா அந்த மாதிரி எம்எஸ் அம்மா கிட்ட அந்த ஹரிக்கத்தை பாடும்பொழுது, நான் பாடும்போது அவங்களுக்கு நல்ல வேளை யாரோ அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கிறாங்கப்பா. வீடியோ இருக்குது யூடியூப்பில். சூப்பர். அதில் வந்து நான் காற்றினிலேன்னு எடுக்கிற பொழுது அவங்களும் கூட பாடுறாங்க. ஏன்னா மூலம் அங்கே அதான் நான் சொல்லுவேன், நான் சில்லு கண்ணாடி, அது சூரியன், சூரிய ஒளிய மேலே படுற போது சில்லு கண்ணாடி கூட பளிச்சிடும். காலம் என்னும் சூரியன் நகருகின்ற பொழுது ஏய் கண்ணாடி காலில் குத்தும் தூக்கி எறியும்பார்கள், தூக்கி எறியப்படுவோம். இதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த நேரத்தில் கிடைக்கிற க்ளோரி இருக்கு பாரு, அது நிஜமல்ல. நீ அந்த நேரத்தில் நிற்க வேண்டிய நேரத்தில் உன் டைம், நீ கொஞ்சம் நகர்ந்துரு, அவ்வளவுதான். ஹூ ஆர் யூ? யூ ஆர் அ நோபடி. இதுதாம்மா தன்னை உணர்தல். இந்த தன்னை உணர்தல் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் ரொம்ப எளிமையாக வந்து எங்கள் நேர்களுக்கு சொல்லிட்டு போயிட்டீங்க. ஏன் அப்படின்னா எல்லாருக்குள்ளேயும் இப்போது நீங்கள் சொன்னீங்க 2 கன்னத்துலேயும் முத்தம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை நினச்சி ஸ்லாகிக்கிறது அப்படின்றது வந்து வேற. ஆனால் தெரியுமா அவங்க எனக்கு கொடுத்தாங்க இங்கே ஏற்றிக்கிற விஷயம்ன்றது வேற. ஆனால் அப்படி ஏற்றிக்கிடக்கூடாது அப்படின்றத ரொம்ப உங்களுடைய வாழ்வியலோடையே நீங்கள் வந்து நேர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. நேர்களே, வாழ்க்கை என்பது ஏதேனும் ஒன்றை உறுதியாக செய்து முடிப்பதன் மூலமாகவே அர்த்தம் பெறுகிறது. ஒன்றை நிறைவேற்றுவதற்கான பயணம் வெறுமையான ஒன்றிற்காக நம்முடைய வாழ்க்கையை வீணடிப்பதை தவிர்க்க மேற்கொள்ளும் ஒரு அளவுகோலாக அது இருக்கிறது. மனித வாழ்க்கை என்பது அதனுடைய இயல்பிலேயே தன்னை ஏதேனும் ஒன்றிற்காக அர்ப்பணித்துக் கொள்வது என்று சொல்லுவார் ஜோஸ் ஆர்டேகா என்கின்ற அறிஞர். ஆம்நேர்களே, அதனுடைய இயல்பிலேயே தன்னை ஏதேனும் ஒன்றிற்காக அர்ப்பணித்துக் கொள்வது. அப்படி தன்னை கலைக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும், அதாவது மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு சொல்கிற மாதிரி எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறது மட்டும்தான் வாழ்க்கை. அந்த சந்தோஷத்தை நாம் ஏற்படுத்தி கொள்வது மட்டும்தான், அதாவது நம்மால் அந்த மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்க முடியும். நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அடுத்தவர்களுக்கும் அதை பகிர்ந்து கொடுக்க முடியும் அப்படின்றத இந்த 4 வாரங்களாக தொடங்கியது போலவே தொடர்ந்து இதோ இப்போது இந்த நிறைவு பகுதியிலும் கூட அந்த தொடங்கிய இன்பத்தின் அந்த இன்பத்தேன் சொட்ட சொட்ட தன்னுடைய குரலாலும் தன்னுடைய ஆளுமை நிறைந்த அந்த கருத்துக்களாலும் நம் அத்துணை மனங்களையும் அள்ளிக்கொண்டு சென்றார் ஊடகவியலாளரும் பன்முக திறனாளருமான ரேவதி சங்கரன் அவர்கள். வானம் திறந்து மழை பொழிவது போல மனம் திறந்து இதோ தன் மனதுக்குள் புதைந்திருந்த அத்தனை கருத்துக்களையும் நம்மோடு பகிர்ந்து கொண்ட அந்த ஆளுமைக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலையின் சார்பாக நன்றிகளோடு இந்த நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்கிறோம் நேர்களே.